கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் வரவேற்கிறேன். வேத புஸ்தகத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். திருமணங்களை குறித்து யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப பிரபலமாக பயன்படுத்தப்படும் ஒரு வசனம் இதுதான். திருமணத்தை குறித்து வேதத்தில் ஆரம்பத்தில் வெளிப்படுத்தின சத்தியம் இந்த வசனம்தான். இது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இதிலிருந்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பின தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர கர்த்தர் எனக்கு ஒரு ஏவுதலையும் வெளிச்சத்தையும் கர்த்தர் கிருபையாய் தந்தார். இன்றைக்கு நான் இந்த செய்தியை கொடுக்கிறதற்கு 4 முகாந்திரங்கள் இருக்கு. 4 கூட்டத்தார் இந்த செய்தியை பார்க்குறீங்க எனக்கு தெரியும். முதல் கூட்டத்தார் யார் என்றால், ஏற்கனவே திருமணம் பண்ணி திருமண வாழ்விலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள். அதிலே ஒரு சிலருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால், நான் திருமணம் செய்து தேவ சித்தத்தில் தான் நான் நிலைச்சிருக்கிறேனா, அல்லது கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செஞ்சுட்டேனா, நான் திருமணம் பண்ணது நல்லதா அல்லது ஒரு கெட்ட முடிவை நான் எடுத்துட்டேனா, நான் திருமணத்தில் தொடர வேண்டுமா, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டம் உங்களுக்கு வந்த ஒரு இன்னலை வச்சுட்டு இந்த திருமணம் நல்லதா அப்படின்ற கேள்வி அடிக்கடி சிலருக்கு வருவது உண்டு. ஆகவே திருமணம் ஆனவர்களுக்கு முதலாவது இந்த செய்தி. இப்போ 2வது கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, இந்த திருமணம் செய்கிறது நல்லதா, வேணுமா வேண்டாமா அப்படின்னு மதில் மேல் பூனையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் சிலர் இருக்கிறாங்க. எத்தனை வயதானாலும் பார்க்கலாம் தேவ சித்தத்துக்காய் காத்திருக்கிறேன் என்று சொல்லி 50-60 வயதை எட்டினவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பெண்களை காட்டினாலும், பாஸ்டர் ஜெபிச்சு சொல்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி இதை நினைத்து பதறுகிறவர்கள் உண்மையில் இருக்கிறாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையாகவே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சில இளைஞர்கள் இந்த திருமணம் அப்படின்ற பந்தம் அப்படின்னாலே அது ஒரு தொந்தரவாக, ஒரு பிரச்சனையாக, ஒரு பெரிய போராட்டமாக, தேவையில்லாத வாழ்க்கையின் பாரமாக நினைக்கிறவர்களுடைய கூட்டம் வெகுவாக பெருகி கொண்டிருக்கிறது. சில தேசங்கள், உதாரணமாக ஜப்பான் போன்ற தேசங்களில் அநேகம் பேர் திருமணம் செய்யாமலே இருக்கிறார்கள். திருமணத்தை விட வேலை முக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இது உண்மை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கும் திருமணம் அவசியமா, குடும்பம் அவசியமா அப்படின்றத இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். 3வது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகளை சந்தித்தவர்கள், தங்களுடைய கணவன்மாரை மனைவிமாரை பறிகொடுத்தவர்கள். இப்படி ஒரு கூட்டமும் இந்த செய்தியை கேட்குறாங்க. சிலர் நல்லா தான் திருமண வாழ்க்கை ஆரம்பிச்சது, கோலாகலமாக ஆரம்பித்தேன், ஜெயமா ரொம்ப பிரபலமாக ரொம்ப ஆவலோட வாஞ்சையோடு ஆரம்பித்தேன், நடுவில் பெரிய போராட்டம், பிரச்சனை, புயல் தாக்கி நாங்கள் 2 பேர் இப்போ பிரிஞ்சிருக்கிறோம். சில பேர் தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கலாம், சில பேர் பெர்மனண்ட்டாகவே நீங்கள் சட்டப்படி நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி மனசில் அப்பப்போ ஓடுதுன்னா, நான் இதை செய்து பாவம் செஞ்சுட்டேனா, நான் ஒரு பாவியாக மாறிட்டேனா, எனக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது, என் வாழ்க்கை ஏன் இப்படி உடைஞ்சு போச்சு, ஒருவேளை எனக்கும் திருமணத்துக்கும் சம்மந்தமே இல்லையா, நான் தேவசத்தை அறியாமல் தெரியாமல் இதில் காலை விட்டுட்டேனா, ஏன் இதில் போய் நான் முதல்ல ஈடுபட்டேன், இப்படி ஒரு தோல்வி, இப்படி ஒரு அவமானம், இப்படி ஒரு உடைவு என் வாழ்க்கையில் வர்ற காரணம் என்ன அப்படின்ற ஒரு குற்ற மனசாட்சியோடு வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த செய்தி, நீங்கள் வந்த பாதை சரியில்லையா, நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத, உங்களுக்கு அடுக்காத ஒரு காரியத்தில் விட்டுட்டீங்களா காலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கிற குற்ற மனசாட்சிகளை தீர்ப்பதற்கும் இந்த செய்தி பயன்படும் நம்புகிறேன். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னால், மத்தேயு 19:12 ஒரு வசனம் இருக்கு. தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு, இதை ஏற்றுக்கொள்ளத்தக்க வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் அப்படின்னு இயேசு சொன்னார். அதாவது
திருமண வாழ்க்கை வேண்டாம், நான் கன்னியாஸ்திரியாக, நான் ஒரு வாலிபனாகவே கடைசி வரைக்கும் நான் ஒரு சிங்கிளாகவே தனிமையிலேயே நான் என் வாழ்க்கையை கழித்து விட விரும்புகிறேன் என்று தீர்மானம் எடுத்து சிலர் வாழுகிறார்கள். இது சிலர் பயத்தினால் வாழுகிறார்கள், வேறு சிலர் அழைப்பினால் வாழ்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது அந்த அழைப்பினால் தான் வாழணும். நம்ம பயத்தினாலேயோ சூழ்நிலைகளின் காரணமாகவோ இப்படி வாழ்வது நமக்கு பாதுகாப்பானதல்ல. ஏனென்றால் இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது என்று அவர் ரொம்ப தெளிவாக சொல்றார். எல்லாருமே திருமணம் செய்யணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே திருமணம் செய்யாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாய் தேவன் ஒரு வரம் கொடுத்துருக்கிறாரு. அந்த வரத்தின் அடிப்படையில் தான் அவங்க இதை தெரிவு செய்யணும் அப்படின்றத பவுல் ரொம்ப தெளிவாக இதில் பேசுகிறார். இப்போ எனக்கு தெரியும், இன்னைக்கு செய்தி கேட்குறவங்கள ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறாங்க, இந்த வேலிக்குள்ள என்னதான் இருக்கு, நம்ம திருமணம் பண்ணக்கூடாது நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம், எப்படி நம்ம திருமணம் பண்ண போறதில்ல, ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன, இவங்க போராட்டம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க விரும்புகிற சில கூட்டம் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னைக்கு கல்யாணம்னா என்ன அப்படின்னு நீங்கள் ஒருவேளை அனுபவத்தில் தெரியாவிட்டாலும் அறிவிலையாக தெரிந்து கொள்றதுக்கு பிரயோஜனம் உண்டாகிற ஒரு செய்தியாக இது இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்கன்னு தெரில, ஏதாவது ஒன்றில் தான் இருக்கணும், திடீர்னு மாறக்கூடாது. புரியுதுங்களா? நிறைய பேர் கல்யாணம் ஆன பிறகு திடீர்னு ஆண்டவர் என்னை சாதுவாக அழைத்திருக்கிறார், என்னை சன்னியாசியாக, அந்த மாதிரிலாம் தடபடாலும் மாறக்கூடாது. ஏதாவது இருந்தால் ஒரு அழைப்பில் ஒழுங்காக வண்டி போயிட்டே இருக்கணும். கன்னியாகுமரி போகிற வண்டியில் ஏறிவிட்டு திடீர்னு காஷ்மீர் போகணும்னு நினைக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ ஏறின வண்டியில் அப்படியே இருங்க. வேதம் சொல்லுது, திருமணம் செஞ்சிட்டிங்களா அதுலேருந்து பிரிஞ்சு போகணும்னு விரும்பாதீங்க. அதனால கர்த்தர் உங்களை எந்த இடத்துல அழைச்சிருக்கிறா அதுலேயும் நில்லுங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை பற்றி நம்ம கவனிக்க போகிறோம். திருமணம் அவசியமா? இந்த கேள்வி என்னை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட எல்லார் மனதிலையும் உதித்த ஒரு கேள்வி. இது இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிற, நிச்சயமா தெரியும். இது நமக்கு தேவையா, இது அவசியமா? அதாவது நான் சொல்றது போல திருமணம் ஆகாதவங்களும் சரி, திருமணம் ஆனவர்களும் சரி, திருமணம் செய்து பின்பு திருமணம் உடைந்து போன அல்லது தங்களுடைய பார்ட்னர்ஸை இழந்தவங்க, பிரிந்தவங்க கூட they ask this question, இது தேவையா, இது அவசியமா என்று கேட்கிற ஒரு பிரபலமான ஒரு கேள்வி இது. இன்றைக்கு நான் பேச போகிறது என்னன்னா, திருமணம் நிச்சயமாய் தேவை, அதில் எந்த சந்தேகமே இல்லை. திருமணம் மிக மிக அவசியமானது, மிக நல்லது, மிக மேன்மையானது, மிக நேர்த்தியானது, மிக அழகானது, மிக சுவாரஸ்யமானது, மிக இன்பமானது. இன்னும் வார்த்தை சொல்லி போயிட்டே இருப்பேன் நான் ஒரு மணி நேரம் கூட. ஆகவே திருமணம் நல்லது அப்படின்னு வாதிடுற ஒரு லாயர் போல் இன்னைக்கு உங்களோட பேச போறேன். ஏன் திருமணம் செய்யணும், ஏன் திருமணத்துக்கு நீங்களாம் உங்களை ஒப்பு கொடுக்கணும், நீங்கள் திருமணத்தில் ஏன் மகிழணும், திருமணத்தில் ஏன் நீங்கள் தொடரணும், திருமணம் செய்ய மாட்டேன்னு உறுதியாக இருக்கிறவங்களுக்கு கூட கர்த்தருக்கு சித்தமான மனமாற்ற விரும்புகிறேன். உங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல், உங்கள் பழைய பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு நீங்களாம் மனம் திரும்பி வரணும். இந்த கூட்டத்தில் குழுவில் உங்களை சேர்க்கறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அழைப்பை உடைக்க விரும்பலை, ஆனாலும் உங்களை நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நடத்த விரும்புகிறேன். ஏன் திருமணம் அவசியம்? Number 1, write it down. Marriage is important because marriage is basically God's idea. அந்த ஒரு வார்த்தை எழுதினா கூட போதும், God's idea. இது தேவனுடைய திட்டம் அல்லது தேவனுடைய விருப்பம் என்று சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. இதை மனுஷன் சொல்லல, ஆதாம் சொல்லல. தனியா இருக்கிற ஆதாம், ஒண்டியா கிடக்கிற ஆதாம், ஆண்டவரே இப்படி நல்லா இல்லாம நான் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன் அப்படின்னு அவர் ஒண்ணுமே சொல்ல. பாவம், அவர் பாட்டுக்கு இருந்தார், ஃப்ரீயா சுத்திட்டு இருந்தார். என்ன, வேலை கிடையாது, சமையல் கிடையாது, வீடு கிடையாது, துணிமணி கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு. ஏதேன் தோட்டத்தில் ஃப்ரீ பேர்ட் மாதிரி சுற்றுறாரு.
அவரே ஒன்றும் யோசிக்கல, பாவம் தேடி பார்த்தாரு, ஒன்றும் கிடைக்கல, எல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. சரி விடுவோம், இதுக்கு எதுக்கு நம்ம இந்த போராட்டம் அப்படின்னு பேசாமல் ஒதுங்கி இருந்தா ஆண்டவராக பார்த்து மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல அப்படின்னாரு. அதாவது இந்த கிரியேஷன் ஸ்டோரி நீங்கள் படித்தீங்கன்னா, இந்த சிருஷ்டிப்பின் கதை முழுவதும் வந்தீங்கன்னா, ஒவ்வொன்றா ஆண்டவர் படைச்சிட்டு ஐயோ நல்லது நல்லது நல்லதுன்னு ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுத்தினாரு. கடைசியில் மனுஷனை உண்டாக்கிவிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் நல்லா தான் இருக்கான், ஆனால் அவனுக்கு ஏற்ற துணை இன்னும் உண்டாகாதனால தனியாக இருக்கிறது எப்படி இல்லை, நல்லதல்லன்னு கண்டுபிடிச்சது மனுஷன் இல்லை, கர்த்தர். ஸோ திருமணம் பேசிக்கலாக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், இது ஒரு மனிதன் கண்டுபிடித்த ஒரு ஐடியா இல்லை, இது தேவனுடைய ஞானம், தேவனுடைய ஆலோசனை, இது தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆகவே நீங்க இதுல கொஞ்சம் கூட பயப்பட வேணாம். நீங்க இதை ஒரு அருவருப்பான ஒரு காரியமா நினைக்க வேண்டாம். இதை ஒரு பாரமான காரியமாக, ஒரு சாபத்திற்குரிய காரியமா நீங்க நினைக்கவே வேண்டாம். ஏனென்றால் இது ஒரு கலாச்சாரம் கண்டுபிடித்த ஒரு காரியம் அல்ல, இது ஒரு அரசாங்கம் கண்டுபிடித்த ஒரு காரியம் அல்ல, ஒரு தத்துவ ஞானி கண்டுபிடித்தது இல்லை, இது தேவனே கண்டுபிடித்தார். இது தேவனுடைய ஞானத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு காரியம். ஆகவே நீங்க தைரியமா திருமணத்தை நீங்க கொண்டாடலாம், வரவேற்கலாம், திருமணம் செய்யலாம். நீங்க திருமணத்துக்கு முன்னாடி நின்றுகிட்டு இது தேவ சித்தமான்னு கேட்டா நிச்சயமா தேவ சித்தம் தான். நிச்சயமா பிறந்தவங்க எல்லாரும் ஒண்டியா தான் பிறந்திருக்கோம் நினைக்கிறேன், அப்படிதானே? ஒண்டியா பிறந்த எல்லாருக்குமே தேவ சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் செய்யணும். ஒரு சில விதி விலக்குகளை தவிர. விதி விலக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அன்னையர்களாக பிறந்தவர்கள் இருக்காங்க, தேவராஜ்யத்திற்கென்று தன்னை அன்னகராக மாற்றிக்கொண்டவங்க இருக்கிறாங்க, சூழ்நிலையில் நிமித்தமாக மனிதர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இந்த கேட்டகரியை தவிர மற்ற எல்லாருக்குமே காட்ஸ் ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம். திருமணம். ஆகவே திருமணம் செய்யறதுல ஹைலி இன்ட்ரெஸ்டடா இருங்க. திருமண வாழ்வை கள்ளங்கபடு இல்லாமல், குற்ற மனசாட்சி இல்லாமல் என்ஜாய் பண்ணுங்க. திருமண பந்தத்தில் ஈடுபடும் பொழுது நான் ஏதோ பெரிய ஒரு குற்றம் செய்கிறேன், ஒரு தவறு செய்கிறேன், பாவத்தில் நான் விழுந்துட்டேன், கரைபட்டு போயிட்டேன் இப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா தேவன் நல்லது தான் செய்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. இது திருமணம் செய்த பிறகு ஏதாவது உபதேசத்தை கேட்டுட்டு நான் ஒரு கரைபட்ட வாழ்க்கை வாழ்றேன் போல இருக்கு, ஆகவே நான் திரும்ப எங்கே போயிடலான் இருக்கேன், திருமணம் ஆகாத ஒரு நிலைக்கு போயிடலான் இருக்கேன், மாம்சத்தில் இறங்கி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் போல இருக்கு, என் மாம்ச இச்சைக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. திருமணம் என்பது மாம்ச இச்சையினாலோ மனுஷ இஷ்டத்தினாலோ தோன்றின ஒரு ஐடியா கிடையாது. திருமணம் என்பது தேவனே தீர்மானித்து, தேவனே நினைத்து, தேவனே ஏற்படுத்தின ஒரு நல்ல காரியம். ஆகவே திருமணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இன்றைக்கு உறுதியாக அவங்க மனசுல ஒரு போர்டு அடிச்சிருங்க, நான் தேவ சித்தத்தின் மையத்திலே இருக்கிறேன். நீங்க திருமணம் செய்திருந்தால், திருமண வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்தால் நீங்க தேவ சித்தத்தில் இருக்கிறீங்க, தேவனுடைய விருப்பத்தின் மையத்தில் இருக்கிறீங்க. தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார், உங்கள் மேல் கோபமாய் இல்லை. இது அவருடைய ஞானம், அவருடைய திட்டம், அவருடைய ஆலோசனை. அவர் தான் இதை ஆரம்பிச்சார், அவர் தான் இனிஷியேட் பண்ணார். இட் இஸ் காட்ஸ் ஐடியா அண்ட் இட் இஸ் ஓன் இனிஷியேஷன். மனுஷன் கேட்டதில்லை, தேவன் சொன்னது. எது நல்லது எது நல்லதில்லை. நல்லது என்னன்னா திருமணம் செய்வது, நல்லதல்லன்னு சொன்னது ஒண்டியா இருப்பது. அப்ப ஏன் திருமணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பேசிக்கலா நான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற விரும்புறேன் பிரதர், அதுக்கு தான் கல்யாணம். புரிஞ்சிருச்சுங்களா? நிறைய பேருக்கு எப்பயுமே ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப நாளாக உபவாசம் இருந்தேன் பாஸ்டர், இப்போ கூட 40 நாள் உபவாசம் இருக்கலாம்னு நினைச்சேன். கல்யாணம் பண்ணது சரியா சரி இல்லையா? பயப்படாதீங்க, இது தேவ சித்தம், தேவனுக்கு பிரியம், தேவன் இதை நல்லது என்று என்ன பண்ணியிருக்கிறாரு, முத்திரை குத்தி இருக்கிறார். பயப்படாதீங்க. ரெண்டாவது, ஏன் திருமணம் அவசியம் என்று கேட்டால் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் ஆதியாகமம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார். இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் அழுத்தமா நல்லா இருக்கு. Then the Lord God said, it is not good for man to be alone. I will make him a helper suitable for him, comparable to him. இதுல கருத்து என்ன தெரியுமா? Marriage is important, or we need to get married because God got involved in the process of marriage. திருமண பந்தத்தில் தன்னை 100க்கு 100 ஈடுபடுத்தி கொண்டவர் கர்த்தர். திருமணத்தை நடத்துவதில், உருவாக்குவதில் 100க்கு 100 பங்களிப்பு வேற யாருக்குமே கிடையாது, தேவனுக்கு மாத்திரமே. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
ஆண்டவர் ஆதாம்கிட்ட போய் கேட்கல, என்னப்பா எப்படி பொண்ணு எப்படி பார்க்கலான்னு நினைக்கிற, ஏதாவது ஐடியா கொடுப்பா, உயரம் எப்படி இருக்கணும், பருமன் எப்படி இருக்கணும், கலர் எப்படி இருக்கணும், தோற்றம் எப்படி இருக்கணும், ஏதாவது சொல்லு, ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது கொஞ்சம் உள்ளே போட்டுக்கிறேன், உன்னையும் நான் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்கவும் இல்லை. ரொம்ப வேடிக்கை என்னன்னா, அவனை பாவம் முழிச்சிருக்கவே விடலை, பொண்ணை பார்க்குற நேரம் தூங்க விட்டார். இந்த மாதிரி யாருக்காவது பொண்ணு பார்த்துருக்கீங்களா? தூக்கம் வராதவங்க என்ன, தூங்கியே காலத்தை கழிக்கிறவங்க கூட தூங்காம காத்திருக்க காரணம் எதுக்குன்னா, வரப்போற பொண்ணை நல்லா பார்க்கணும். நான் பொண்ணு பார்க்க போனேன். என்னுடைய அம்மா வழி தாத்தா அவர் வந்த உடனே என்கிட்ட கேட்கிறாரு, ஒழுங்கா பொண்ணை பார்த்தியா, கை காலெல்லாம் ஒழுங்கா வேலை செய்தா கேட்கிறாரு. பாருங்க அவர் என்கிட்ட கேள்வி, ஒழுங்கா பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பொண்ணு பார்க்கணும் அப்படின்றதே ஒரு நிகழ்வா நம்ம வச்சிருக்கோம். இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறதுன்றது ஒரு பெரிய நிகழ்ச்சி, அப்படித்தானே? யாக்கோபை போல குடும்பம் இல்லாதவங்க பரவாயில்ல, மற்றபடி எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறோம், குடும்பமா போய் கோத்திரமா போய் என்ன பண்ணியிருக்கோம், பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை மிரண்டு போயிருக்கோம். இதுல யார் தான் நம்மளை கல்யாணம் பண்ண போறா தெரியலையே. இவ்வளோ பெரிய கும்பலா போய் உட்காந்து சாப்பிட்டு பேசி விசாரிச்சு ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்றோம், கல்யாணம் பண்றோம். ஆனா பாவம் ஆதாம் முதல் கல்யாணங்க, பொண்ணு வீட்டுக்கு போனாலும் தூங்க விட்டார் ஆண்டவர், கண்ணே திறக்க விடல. கல்யாண மேடையில் தான் கண்ணே திறக்குது. எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன செய்தார், நான் இங்க பாரு, உன்னுடைய ஐடியாவும் எனக்கு வேணாம், உன்னுடைய இன்வால்மெண்ட்டும் வேணாம், உன் அட்வைஸ் எனக்கு வேணாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன்னை உருவாக்கினவன் நான், உனக்கு எப்படிப்பட்ட துணை தேவைன்னு எனக்கு தெரியும். உனக்கே உன்னை முழுசா தெரியாது, உன்னை பற்றி முழுவதும் அறிந்தவன் நான் தான். அதனால நானே என்ன முழுவதுமா ஈடுபடுத்திக் கொள்றேன்னு ஆண்டவர் தகப்பனா இருக்கிறாரு, தாயா இருக்கிறாரு, ஆண்டவர் மாமாவா இருக்கிறாரு, மச்சானா இருக்கிறாரு. ஆண்டவர் நீங்க என்ன உறவனா கொண்டு வாங்க, எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே சிருஷ்டிகராக இறங்கி வந்து இவனுடைய துணையை ஆண்டவரே சிருஷ்டிக்கிறார். இதை போல ஒரு அற்புதம் அதிசயம் வேற ஒன்றும் இல்லை. அதனால திருமணம் ஏன் அவசியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் நிச்சயமா சொல்லுவேன், பிகாஸ் God was totally involved in it. In fact, first marriage, the great marriage, இந்த மாதிரி அற்புதமான மேரேஜ் arranged marriage. He arranged the whole thing. முழுசுமே அவர் என்ன பண்ணாருன்னு அரேஞ்ச் பண்ணார். ஆதாம்கிட்ட எந்த ஒரு அட்வைஸும் கேட்கவே இல்லை, ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் கேட்கவே இல்லை. அவரே நின்று முழுசுமா ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவன் நடத்தி முடிச்சார். அதனால நீங்க ஆண்டவர் தான் திருமணங்கள், அதாவது எந்த விதமா திருமணம் நடக்கலாங்க, நிறைய விதங்களில் திருமணம் நடக்குது. இன்றைக்கு வரைக்கும் விசுவாசிங்க, கர்த்தர் நம்முடைய திருமணங்களை தேவன் ஏற்று நடத்துகிறார். நீங்க விசுவாசிங்க, அதை நீங்க விசுவாசிப்பீர்களானா நீங்க இந்த திருமண பந்தத்தை மனப்பூர்வமாய் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வீங்க. God is totally involved in this process. தேவன் இதுல மனப்பூர்வமாய் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். நான் சொல்லுவேன், ஏன் திருமணம் ரொம்ப நல்லது, அவசியம், நீங்க இதை பின்தொடரணும், நீங்க திருமணம் பண்ணணும், திருமணத்துல தொடர்ந்து இருக்கணும். ஏன் அப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒருவேளை இந்த திருமணம் அப்படின்ற உறவை, பொதுவாக திருமணம் என்ற உறவை ஒரு மனிதன் உருவாக்கி இருப்பானால், ஒரு சமுதாயம் கண்டுபிடிச்சிருக்குமானா, ஒரு அரசாங்கம் கண்டுபிடிச்சிருக்குமானா, ஒரு கலாச்சாரம் கண்டுபிடிச்சிருக்குமானா, நிச்சயமா நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இந்த இடத்தை நான் அதுக்கு பயன்படுத்தவே மாட்டேன். நான் அது மேல என்னுடைய காலை நான் நிறுத்தி இது நல்லது நான் சொல்லவே மாட்டேன். ஐ வில் நெவர் சே தட். ஆனா திருமணம் அப்படின்ற உறவை தேவனே உண்டாக்கினார், தேவனே முன்னின்று நடத்தினார் அப்படின்னு வேதம் நமக்கு நேரடியாக தெளிவா சொல்றதுனால என்னால் தைரியமா சொல்ல முடியும், திருமணம் நல்லது. ஆமேன். பாருங்க, ஆதாம்கிட்ட ஆண்டவர் இந்த திருமண வேலையை விடல, அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்கை ஆண்டவர் விடவே இல்லை. தனக்கு ஏற்ற துணையை கண்டுபிடிக்கிற வேலையை ஆதாம்கிட்ட விடல, நல்ல வேலை விடல. ஏன்னா மனிதனுடைய நிலைமை எப்படி இருந்தது நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாமை பற்றி கொஞ்சம் படித்தீங்கன்னா வேதத்துல நிறைய வசனங்கள், நிறைய சம்பவங்கள் இருக்கு. நிச்சயமா ஆதாம் இதை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு பேசவே மாட்டேன், நான் திருமணத்தை பத்தி நிச்சயமா பேச மாட்டேன். ஏன்னா ஆதாமை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் தேவன் சொன்ன ஒரு கற்பனை கூட அவன் கீழ்ப்படியல. இவரை நம்பி எங்க நம்ம கல்யாணம் பண்றது? இவர் கண்டுபிடிச்சிருந்தா. இந்த ஆதாம் எப்படிப்பட்ட வல்லவர்னு கேட்டா, பிரச்சனை வந்தவனே சொந்த மனைவியை காட்டி கொடுத்துட்டாரு. நீர் கொடுத்த ஸ்திரீ ஒரே போட்டாரு. அதனால இவர் ஆரம்பிச்சிருந்தாருன்னா நிச்சயமா இவரை நம்பிலாம் திருமணத்தில் இறங்க முடியாது. இன்னொன்று, நீங்க ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வருவீர்களானா, இவனை குறித்து வேதம் சொல்கிறது, இந்த ஆதாம் யாதுக்கு எதற்கு காரணமா இருந்தான்னா, இந்த ஒரு ஆதாமினாலே பாவமே உலகத்திற்குள்ளே வந்தது. இந்த ஒரு ஆதாமினாலே
நியாய தீர்ப்பு இந்த ஒரே ஆதாமினாலே ஜனங்கள் மேல் கோபாக்கினை வந்து இறங்கினது. இந்த ஒரே ஆதாமினாலே மரணம் பூமிக்குள்ளே பிரவேசித்தது. ஆனால் நிச்சயமா ஆதாம் ஒருவேளை திருமணத்தை ஆரம்பிச்சிருந்தாரு, அதில் அவர் இன்வால்மெண்ட் கொஞ்சம் காமிச்சிருந்தா கூட நான் தைரியமா இறங்க மாட்டேன், நிச்சயமா இறங்க மாட்டேன், உங்களை இறங்க சொல்ல மாட்டேன். இப்படி பாவத்திற்குள்ளே விழப்போகிற, கீழ்ப்படியாமையிலே விழப்போகிற, இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்திற்குள்ளே பாவத்தை கொண்டு வந்த, சாபத்தை கொண்டு வந்த, மரணத்தை கொண்டு வந்த ஆதாம வந்து ஆண்டவர் திருமண வேலையில இன்வால்வ் பண்ணவே இல்லை. அவரே என்ன செய்தார்னா, தனியா இருக்கிறது நல்லது இல்லைன்னு கண்டுபிடிச்சாரு. துணையை தேடுற வேலையிலையும் அவரே என்ன செய்தார்னா 100க்கு 100 தன்னை ஈடுபடுத்தி மனுஷனுக்கு வேண்டிய துணையை, குறையை தேவன் தீர்த்து வைத்தார். அல்லேலூயா. இன்னும் நான் கூட தைரியமா சொல்லுவேன், இந்த திருமணத்தை ஒருவேளை ஒரு பெரிய தத்துவ ஞானி வந்து கண்டுபிடிச்சிருந்தாலும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இந்த திருமணத்தை ஒரு பெரிய ராஜா சட்டமாக்கியிருந்தாலும் நான் அதை ஆமோதிக்க மாட்டேன். ஏன், ஒரு சபை அல்லது ஒரு போதகர் கூட திருமணத்தை கண்டுபிடிச்சு புதுசா சொல்லியிருந்தா கூட, வெளிப்பாடா சொல்லியிருந்தா கூட நம்ப மாட்டேன். பட் ஏன் நான் திருமணத்தின் மேல் அவ்வளவு நம்பிக்கையும் அவ்வளவு ஈடுபாடையும் நான் கொள்ளுகிறேன், உங்களை நான் ஏன் தைரியமா இறங்க சொல்றேன், அதுல ஈடுபட சொல்றேன், அதுல நிலைத்திருக்க சொல்றேன், அதை குறித்து நீங்க குற்ற மனசாட்சியில வாழ வேண்டாம்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இதை முழுக்க முழுக்க தயாரித்து வழங்கினவர் யாருன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். வலையில சொல்லுங்க. அதனால பயப்படாதீங்க, நீங்க ஈடுபட்டு இருக்கிற காரியம் கர்த்தராலே வந்தது, பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். மூன்றாவது, ஏன் திருமணம் அவசியம்? முதலாவது சொன்னேன், பிகாஸ் இட் வாஸ் காட்ஸ் ஐடியா, இது தேவனுடைய ஆலோசனை. இரண்டாவது, இது தேவனுடைய ஈடுபாடு 100க்கு 100 இருக்கிறது. பிகாஸ் காட் இஸ் இன்வால்வ்ட் இன் மேரேஜ் 100%. யூ டோன்ட் ஹேவ் டு பி டவுட்ஃபுல் அபவுட் இட். இதை குறித்து நீங்க எந்த சந்தேகம் பட வேண்டாம். மூன்றாவது, ஏன் இந்த திருமணம் வந்து ரொம்ப அவசியம், ரொம்ப அற்புதமானது, ரொம்ப இனிமையானது, ஆனந்தமானது, சொல்லிக்கிட்டே போகலாம். எதுக்கு அப்படின்னு கேட்டா, மூன்றாவது காரணம் மத்தேயு 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். மத்தேயு 19 4 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 19 4 முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்களேன். இது நிமித்தம் 4ஆம் வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொன்னார். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட், இட் வாஸ் காட்ஸ் ஐடியா. இது ஆண்டவருடைய முதலாவது ஆண்டவருடைய ஆலோசனை. அவர் தான் கண்டார் தனிமையா இருக்கிறது நல்லதில்லை, இது அவருடைய ஐடியா. ரெண்டாவது, இது வந்து அவருடைய ஐடியா மாத்திரம் அல்ல, அவருடைய டோட்டல் இன்வால்வ்மெண்ட். நான் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று தேவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். மூன்றாவது, why marriage is important is because God instituted marriage. இந்த திருமணத்தை நடத்தியவர், திருமணத்தை ஏற்படுத்தியவர், திருமணத்தில் இந்த இணைப்பை கொண்டு வந்தவர் தேவன், மனுஷன் அல்ல. அங்க எழுதியிருக்கு பாருங்க, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானா. அப்போ திருமணத்துல இணைக்கிறவர்கள் நீங்க மனுஷன் நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம சட்டத்துக்காக என்ன பண்றோம்னா, ஒரு பாஸ்டரை வச்சு, அந்த பெண்ணுடைய தகப்பனை வச்சு, நிறைய சில திருமணங்களை பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் உள்ள அப்பா அம்மா வந்து பிள்ளைகளுடைய கையை பிடிச்சு கொடுக்குறாங்க. இப்படி பல வகைகளில் கல்யாணம் நடக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அடையாளங்களை போட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. இது எல்லாம் பிந்தைய கண்டுபிடிப்புகள், இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதெல்லாம். ஆனால் ஒரிஜினல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவும் இணைச்சி வைக்கல, அம்மாவும் இணைச்சி வைக்கல, அடையாளமும் இணைச்சி வைக்கல, எந்த சம்பிரதாயமும் இணைச்சி வைக்கல, எந்த மேலதாளமும் இணைச்சி வைக்கல, எந்த பாட்டும் இணைச்சி வைக்கல, எந்த பாஸ்டரும் இணைச்சி வைக்கல. இணைச்சி வச்சது யாரு? தேவன். இட் இஸ் டோட்டலி இன்ஸ்டிடியூட்டட் பை காட். ஐடியாவும் அவர் தான், இன்வால்வ்மெண்ட்டும் அவர் தான், இன்ஸ்டிடியூட் பண்ணதும் அவர் தான். இதை போல மனிதனுடைய வாழ்க்கையில 100க்கு 100 முழுவதுமாக தேவன் ஈடுபட்டது வேற எங்கும் அதிகமா நீங்க பார்க்க முடியாது. அவனுடைய பர்சனல் லைஃப்ல, அவனுடைய ஃபேமிலி லைஃப்ல ஆண்டவர் ஒரு விருந்தாளியை போல வந்துட்டு போகல.
ஆண்டவர் ஒரு சொந்தக்காரனை போல வந்துட்டு போகல. ஆண்டவர் தன்னுடைய முழு ஞானத்தை அதில் செலுத்தினாரு. தேவன் வந்து தம்முடைய ஆலோசனை அதில் கொடுத்தாரு. தேவன் தம்முடைய முழு வல்லமை அதில் வெளிப்படுத்தினாரு. எல்லாத்துக்கும் மேல இந்த திருமணத்தை நடத்தி வைத்தவரே கர்த்தர் தான். அதை இன்ஸ்டிடியூட் பண்றார். ஒரு கணவன் மனைவியாக உண்டாக்கிட்டு 2 வெவ்வேறான மனிதர்களை தேவன் தம்முடைய ஆவியினால் இணைக்கிறார். நீங்க திருமணம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, இது நீங்க ஒரு சர்வசாதாரணமான ஒரு காரியமா நீங்க தயவு செய்து எடுத்துக்கிடாதீங்க. இணைப்பை உண்டாக்குகிறது கர்த்தர். ஆணும் பெண்ணுமாக தான் உண்டாக்குனார், வெவ்வேறாக உண்டாக்குறாரு. அவங்க சரீரத்தில் வித்தியாசங்கள் இருக்கு, அவங்க மனநிலையில வித்தியாசம் இருக்கு, அவங்களுடைய ஆசைகள்ல வித்தியாசம் இருக்கு, அவங்களுடைய விருப்பங்கள்ல வித்தியாசம் இருக்கு, இல்ல அவங்க மூளை திறன்ல வித்தியாசம் இருக்கு, அவங்களுடைய நோக்கங்கள்ல வித்தியாசம் இருக்கு. எல்லாத்திலுமே 2 பேரும் வித்தியாசமானவர்கள். அதான் ரொம்ப தெளிவா அதுல இருக்கு. ஆணும் ஆணுமாக இல்ல, பெண்ணும் பெண்ணுமாக ஆண்டவர் உண்டாக்கல, ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கினார். நான் பழைய செய்தி ஒன்று இருக்கு, போய் கேட்டு பாருங்க. அதில் எப்படி 2 பேருக்குள்ள வித்தியாசங்கள் என்னன்னு சொல்லி பேசியிருக்கேன். நான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி தான் இது 2 ஒன்றா சேருதுன்னே நினைக்கிறது ஒரு பெரிய மிஸ்ட்ரியா இருக்குது. இவர் வலது பக்கம் போனால் அது இடது பக்கம் போறேன்னு சொல்லும், இவர் முன்னால போலான்னா அது பின்னால போலான்னு திடீர்னு ஒரு ஆசை வரும். இந்த லோத்தின் மனைவியை பாருங்க, கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாலும் அந்த அம்மா பின்னாடியே தான் பார்த்துக்கிட்டு வருது, ரிவர்ஸ் கியர். அந்த அம்மா இந்த கார்டு மாதிரி இருந்தாங்க பொழுது, வண்டியில் இந்த ட்ரெயினில் ஒரு கார்டு இருப்பான் பாருங்க, பின்னாடியே உட்காந்துட்டு இருப்பாரு பாருங்க, அந்த மாதிரி இந்த அம்மா பின்னாடி என்ன வருது, ரியர் வியூ மிரரே பார்த்து எல்லாம் முன்னால் பார்த்துட்டு ஓடனா இந்த அம்மா கண்ணு பின்னால் இருக்கு. ரொம்ப பரிதாபம். இந்த மாதிரி தான் நீங்கள் ரியாலிட்டியில் பாருங்களேன், வீடுகளுக்குள்ள பிரச்சனை ஏன் வருது? ஏன் வருது சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கு இன்னொருத்தரோட ஒத்து போக முடியல. ஒருத்தருக்கு காரம் பிடிச்சா ஒருத்தருக்கு புளிப்பு பிடிச்சிருக்கு, ஒருத்தர் கசப்பை சொன்னால் இன்னொருத்தருக்கு இனிப்பு பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு சூடாக கொடுத்தா ஒருத்தருக்கு சில்லுன்னு வேணும். கரெக்டா? ஒருத்தர் குளிப்பாரு, ஒரு அம்மா குளிக்க மாட்டாங்க, அல்லது ஒரு அம்மா குளிப்பாங்க, ஒரு ஐயா குளிக்க மாட்டாரு. ஒருத்தர் ரொம்ப சுத்தத்தை விரும்புவாரு, இன்னொன்று சுத்தத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒருத்தர் சாப்பிடவே மாட்டாரு, ஒன்று சாப்பிடறதை நிறுத்தாது. இப்படி எல்லா இடங்கள்லையும் வித்தியாசமா இருக்கும். குடும்பங்களை போய் சேர்த்து விட்டீங்கன்னா ஒன்னாகிலும் ஒரு ஜதையா ஜோடியா ஒன்னா இருக்குன்னு கேட்டு பாருங்க, கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வந்து எப்படி இணைஞ்சு வாழ போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. உண்மையா நீங்க மாம்ச பிரகாரமா யோசித்தீங்கன்னா இதெல்லாம் வாழ்றது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். இணைஞ்சு வாழ்றதெல்லாம் சாத்தியம் இல்லாத காரியம். ஆனா இதை இணைக்கிற வேலையை செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ இந்த வித்தியாசங்கள் நடுவில் திருமணத்தை ஏற்படுத்தி அதை இணைச்சு ஒன்றாக்கி ஒரே மாம்சமாக்கி இணைத்து விடுகிறவர் கர்த்தர். ஆகவே உங்களுக்கு நான் தைரியமா சொல்வேன், இந்த இன்ஸ்டிடியூஷனை ஆரம்பிச்சது கர்த்தர் அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா இதை குறித்து நீங்க எந்த குற்றமன சாட்சி நீங்க வைக்க வேண்டியதில்லை, இதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, சந்தேகப்பட வேண்டியதில்லை, இதை குறித்து நீங்க கலங்க வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவனே இதை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த உலகத்திலே லாங் லாஸ்டிங் இன்ஸ்டிடியூஷனா மேரேஜ் தான். ஸ்கூல் வர்றதுக்கு முன்னாடி, கல்லூரி வர்றதுக்கு முன்னாடி, கம்பெனி திறக்கிறதுக்கு முன்னாடி, இண்டஸ்ட்ரி திறக்கிறதுக்கு முன்னாடி முதல் இன்ஸ்டிடியூஷன் ஆண்டவர் செஞ்ச வேலை என்னன்னா கல்யாணம். அந்த கல்யாணம் எத்தனையோ காரியங்கள் கைவிட்டாலும் கல்யாணம் மாத்திரம் தவறாம தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உண்மையா இல்லையா? நீ சாயங்காலம் உட்காந்து எழுதுனேன், எனக்கே சிரிப்பு வந்துருச்சு எழுதி எழுதி ஒவ்வொன்றா. முதலாவது என்ன எழுதுனேன்னா, மேரேஜ் இஸ் த லாங்கஸ்ட் சர்வைவிங் இன்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்திலேயே நீடித்து நிலைத்திருக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷன், நிறுவனம் உண்டானால் அது என்னதுன்னா திருமணம். உண்மை. எத்தனையோ நிறுவனங்கள் திவாலா போயிருக்கு, கல்யாணம் மாத்திரம் இன்னும் கோலாகாலமா நடந்துகிட்டே இருக்கு. உண்மை அது. All institutions have failed, almost everything. திருமணம் மாத்திரம் தொடர்ந்து நடக்கிறது. அதாவது நீங்க பாருங்களேன், நீங்க இயல்பா நீங்க பாருங்க, கொஞ்சம் ஆழமா சிந்திச்சீங்கன்னா நல்லா இருக்கும். எத்தனையோ கலாச்சாரங்கள் வந்திருக்கு, அவைகள் அழிஞ்சே போயிருக்கு, அது நிலைச்சிருக்க முடியல. அது எத்தனையோ சட்டத்திட்டங்கள்லாம் வச்சு ஆரம்பிச்சாங்க, அது நிலைச்சிருக்க முடியல, அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் வந்து ஸ்தாபித்து இரும்பு கையினால வந்து அவங்க ஸ்தாபிச்சு அப்படியே எத்தனை ஆண்டாலும் நிலைச்சிருக்க போறோம்னு நினைச்சாங்க. அந்த சாம்ராஜ்யங்கள் ஒன்றும் இல்லாம உடஞ்சி நொறுங்கி போச்சு. எத்தனையோ ஆட்சிகள் போட்டி போட்டு பணம் செலவழிச்சு என்னென்னமோ ஒருத்தரை ஏமாற்றி குறுக்கு வழியில எப்படி எப்படியோ ஓட்டக்கிட்ட போட்டு மாத்தி என்னென்னமோ பண்ணி ஏமாற்றி வந்து ஆட்சியை பிடிச்சாலும் அந்த ஆட்சியை என்ன பண்றது இல்லை, நிலைச்சிருக்கிறது இல்லை.
எத்தனையோ தத்துவங்கள் இந்த உலகத்துல வந்திருக்கு. கொடிகட்டி பறந்த தத்துவங்கள் ஒன்றுமில்லாமல் மண்ணோடு மண்ணாய் மறைந்து போயிடுச்சு. அவைகள் எல்லாம் நாம் இன்றைக்கு பாட புஸ்தகங்கள்ல நாம் எல்லாம் சரித்திரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவைகள் நிலைத்திருக்கவில்லை. அநேக கலாச்சாரங்கள் இன்றைக்கு பின்பற்றப்படுவதில்லை. அநேக நம்பிக்கைகள் பின்பற்றப்படுவதில்லை. மனுஷன் கண்டுபிடிச்ச எத்தனையோ கண்டுபிடிப்புகள் பாருங்க, எத்தனையோ கம்பெனிஸ் வேலையே இல்லாம ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. வேலை செய்யறதுக்கு ஆளும் கிடையாது. அவர்கள் தயாரித்த பொருளுக்கு இப்ப தேவையும் இல்லை. அவர்கள் கண்டுபிடித்த எத்தனையோ கண்டுபிடிப்புகள், அற்புதமான கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு பயனற்றதா போயிடுச்சு. நீ போய் கைலங்கடையில் போய் பாருங்க, சில பொருட்களை நீங்க அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு சொன்னா வேணான்னு சொல்லிடுவீங்க. ஒரு காலத்துல டேப் ரெக்கார்டர் அப்படின்னா அப்பா அதுக்கு என்ன ஒரு மவுஸ், அதுக்கு ஒரு டவல், அதுக்கு ஒரு ஸ்கிரீனு, அதுக்கு ஒரு ஷெல்ஃப், அதுக்குன்னே செய்வாங்க, ஷெல்ஃபெல்லாம் செய்வாங்க டேப் ரெக்கார்டர் வைக்கணும் அப்படின்னு. அதை போய் மியூசியம்ல தான் போய் தேடணும். இப்போ யார்கிட்டையுமே இல்லை. அதுக்கடுத்த சிடி பிளேயர்னு வந்துச்சு, டிவிடி பிளேயர். ஐயோ அதுக்கு என்ன ஒரு மவுஸ், டிவிடி ரேக்குன்னு தனியா இருக்கும். இப்போ டிவிடியை வாங்க ஆளு கிடையாது, யாருமே டிவிடி வாங்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் பென் டிரைவ்லன்றாங்க. இப்போ பென் டிரைவ் கூட போயிடுச்சு, நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறோம், பரவாயில்ல நீங்கள் ஒன்றும் வேண்டாம் விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது, நாங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்குறோம். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த நிறைய பொருட்கள் இப்போ நம்ம வீட்டில் இருக்க சிடி பிளேயர் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, வாங்கி வச்சு எத்தனை சிடி ஸ்க்ராட்ச் ஆகி சும்மா கிடக்கு. இதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிப்பு தான், மண்ணோட மண்ணா போயிடுச்சு. ஆல் தீஸ் திங்ஸ் that man has found out and discovered, they have become nothing. ரொம்ப பிரபலப்படுத்தப்பட்டது, அதிகமாக பேசப்பட்டது ஒண்ணுமே எல்லாம் போயிடுச்சுங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷன் அழிஞ்சு ஒளியும் போது ஒன்னே ஒன்று தொடர்ந்து கோலாகலமா தொடர்ந்துகிட்டு இருக்கு. என்னது அது? திருமணம். மனுஷன் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. ஏன் தெரியுமா? அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சது கர்த்தர். அல்லேலூயா. இன்னொன்று யோசித்தேன், மேரேஜ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்ட். எழுதி கொள்ளுங்க, மோஸ்ட் சர்வைவிங் அண்ட் த மோஸ்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்ட். உலகத்திலேயே மிக வலிமையான ஒரு நிறுவனம் அப்படின்னு ஒன்று உண்டானா நிறுவப்பட்டது திருமணத்தை அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் கூட அழிந்து சின்னபின்னமானது, திருமணத்தை மட்டும் அழிக்கவே முடியல. பெரிய பெரிய ராஜாக்கள் கூட மடிந்து போனாங்க, திருமணம் மட்டும் இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. எத்தனையோ மொழிகள் கூட அழிஞ்சு போயிடுச்சு, திருமணம் மட்டும் அழியாம போயிட்டே இருக்கு. எந்த தத்துவமும் இதை அழிக்க முடியல, எந்த மதமும் இதை அழிக்க முடியல, எந்த மனுஷ ஞானமும் இதை அழிக்க முடியல. இது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீ கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன், இன்றைக்கு உலகத்திலே படித்தவர்களை பார்த்திலும் திருமணம் செய்தவர்கள் தான் அதிகமான பேர் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வேலைக்கு போகிறவர்களை பார்க்கிலும் திருமணம் செய்கிறவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? எந்த கலாச்சாரத்தில் வேணா போய் பாருங்க, இன்றைக்கு எத்தனையோ சீரழிவுகள் மனுஷனுடைய வாழ்க்கையில உலகத்துக்கு வந்திருக்கு. அத்தனை சீரழிவுகள்ல பட்டணங்கள் அழிஞ்சிருக்கு, தேசங்கள் அழிஞ்சிருக்கு, என்னென்னமோ நடந்திருக்குங்க இந்த பூமியில. ஒன்றை மட்டும் அழிக்க முடியல, என்னன்னு கேட்டா கல்யாணம். இந்த திருமண வாழ்வுன்றதை எந்த சக்தியும் அழிக்க முடியல, அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. பாருங்க, இந்த உலக போர்லாம் இருக்கு பாருங்க, முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர், இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற உலக போரை லைவா காட்டுறாங்க. அங்கங்க குண்டுகளை போட்டு வீடுகளை தரைமட்டமாக்கி எத்தனை நூற்றுக்கணக்கான மனிதர்கள் செத்துட்டு இருக்காங்க. இத்தனை சீரழிவுகள், இத்தனை பேரழிவுகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் திருமணம் மாத்திரம் ரெகுலரா போயிட்டே இருக்குதுங்க. அதுக்கு மவுசு குறையவே இல்லை. உலகமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் சண்டைக்கு நடுவில் பதுங்கு குழியில் திருமணம் நடக்குது. உண்மை, விளையாட்டு சொல்ல உண்மை உண்மை. ஏங்க இந்த கொரோனா சீசனு ஸ்கூலை மூடிட்டாங்க, வேலையை நிறுத்திட்டாங்க, சர்ச்சை கூட மூடிட்டாங்கங்க. ஆனால் நம்ம விசுவாசிகள் நம்மகிட்ட தவறாமல் கெஞ்சினது என்னன்னா, பாஸ்டர் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். ஏன்பா எல்லா இடமும் ஆஸ்பத்திரி நிரம்பி வழியுது, அது பரவாயில்ல பாஸ்டர், சர்ச்சை திறந்து விட்டீங்கன்னா 20 பேரை வச்சு நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், திருமணம் நடத்திட்டு ஓடிடுறோம் பாஸ்டர். ஒரு குடும்பம் வேடிக்கை, அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நாங்கள் யாருமே வரமாட்டோம், பொண்ணு மாப்பிள்ளைய அனுப்பி விடுறோம், நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சு அதே காரில் திருப்பி அனுப்பி விட்டுருங்க. எப்படி இருக்கு பாருங்க, என்ன ஒரு வெறி இருக்கு பார்த்தீங்களா இதில். இங்கே ஒவ்வொருத்தர் செத்துக்கிட்டு இருக்கான், ஒவ்வொரு நாளும் கொரோனா இவ்வளோ ஏறுது இறங்குது, இத்தனை பேர் மரித்தார்கள், உயிரிழந்தார்கள், அட்மிட் ஆனார்கள், விடுதலை ஆனார்கள், இத்தனை பேருக்கு தடுப்பூசி, இப்படிலாம் நம்ம சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் பாஸ்டர் ஒரு டேட் மட்டும் கிடைக்குமா, கல்யாணம் பண்ணிடணும்னு இருக்கு. இது வேடிக்கையாக நீங்கள் நினச்சாலும் அர்த்தம் என்ன தெரியுமா,
எத்தனை இயற்கை சீரழிவுகள், எத்தனை பேரழிவுகள், எத்தனை பெருந்தொற்று என்ன வந்தாலும் சரி, அது வரும் அது போகுங்க. திருமணம் மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதை கவனிச்சிருக்கீங்களா நீங்க எப்பயாவது ஒரு முறை? மற்ற எல்லா இன்ஸ்டிடியூஷனும் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. பெரிய பெரிய ஏர்பிளைன் கம்பெனிலாம் பெட்டியை மூட்டு போயிட்டான். ஏர்போர்ட் எல்லாம் காலியா இருக்குது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் மாஸ்க் போட்டு திருமணம் நடத்துறவர்கள் இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? படம் பார்க்குறோம்ல, பேப்பரில் பார்க்குறோம். மாப்பிள்ளையும் பொண்ணும் மாஸ்க் போட்டு வந்து உட்காந்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சா போதுங்க, அப்புறமா வர்றது அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் மரண ஓலம், ஆனால் திருமணம் நடந்துகிட்டே இருக்கு. சாக போறோம்னு சொல்லிட்டு யாரும் திருமணம் வேணான்னு விட்டுறாங்களா? அதெல்லாம் நடக்காது. என்ன வேணா வரட்டும், என்ன போர், என்ன யுத்தம், என்ன சீரழிவு, பேரழிவு, என்ன வேணா வரட்டும், திருமண வாழ்க்கை மாத்திரம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் வேடிக்கையாக சொல்லுவேன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமணங்களுக்கு விரோதமாக திருமணங்களை பரிகாசம் பண்ணி எத்தனையோ ஜோக்ஸ் இருக்கு தெரியுமா? திருமணம் பண்ணவங்களை பற்றி, திருமணம் பண்ண போறவங்களை பற்றி எத்தனை ஜோக்ஸ் இருக்கு தெரியுமா? அத்தனை ஜோக்குக்கும் நம்ம ஆட்கள் எல்லாம் சிரிச்சு முடிச்சுட்டு டேட் கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு. ஏன் நீ ஜோக்குனா அடிச்சுக்கோ, என்னன்னா பேசிக்கோ, கடைசியில் என்ன தேவை? குடும்ப வாழ்க்கை தேவை. சில ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா கல்யாணம்னு சொன்னோடனே எல்லாரும் கொல்லுன்னு சிரிக்கிறான். உனக்கு இப்பவுமே கல்யாணமாடா? நீ கல்யாணம் ஆச்சா அவ்வளோதான், போ மாட்டிக்கிட்ட. எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு ஆமாம் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சே கல்யாணத்தை மட்டும் விட்டு வைக்கிறது இல்லை. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கெட் மேரிட். ஏன்னு சொன்னால், ஆஃப் ஆல் த இன்ஸ்டிடியூஷன்ஸ், எல்லா நிறுவனமே தோற்று போச்சுங்க, நிற்காம போயிடுச்சு, கஜானா காலி ஆயிடுச்சு. திருமணம் மாத்திரம் இன்றைக்கும் உலகத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. லாங்கஸ்ட் சர்வைவிங் இன்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்ட் இஸ் மேரேஜ். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீங்கள் வாலிபர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா, பெரும்பாலான வாலிபர்களுடைய கனவு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்மகிட்ட சொல்லுவாங்க கேட்கறதுக்கு. மற்றபடி ஆழ் மனதில் அவங்களுக்கு இருக்கிற விருப்பம் வாஞ்சை என்னன்னா, அவர் விரும்பிய ஒரு பெண்ணை என்ன பண்ணணும்? கல்யாணம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு ஸ்கூலில் ஒரு 5வது படிக்கிற பையன் 3வது படிக்கிற பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்குறான். உண்மை நடந்தது, உண்மையா. அவன் லெட்டரை கொடுக்கும்போது அந்த அம்மா ஒரு டீச்சர் பிடிச்சிட்டாங்க. லெட்டரை திறந்து பார்த்தா இல்லை என்ன எழுதி தெரியுமா? நான் உன்னை கதலிக்கிறேன். 5வது ஸ்டாண்டர்டில் கதலிக்கிறார் அவர். புரியுதுங்களா உங்களுக்கு? இதை நீங்கள் நிறுத்தவே முடியாது. தட் டிசையர், தட் ட்ரீம், தட் டிசையர் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கு. என்ன போராட்டம் நடக்கட்டும், வெளியே என்ன பிரச்சனை நடக்கட்டும், திருமணம் அந்த வாழ்க்கை, அந்த நிறுவனம் நிலைத்திருக்கிற ஒரு நிறுவனமாய் தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அதை எந்த மனுஷனும் மாற்ற முடியாது. ஏன் இந்த நிறுவனம் தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது, ஏன் அது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது ஒன்று சொல்லுவேன். மேரேஜ் ஹஸ் பீன் த ஒன்லி இன்ஸ்டிடியூஷன் வித் த லார்ஜஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இன் த வேர்ல்ட். உலகத்தில் அதிகமான வாடிக்கையாளர்கள் உள்ள ஒரே நிறுவனம் என்னது? திருமணம். ஏர்டெல்லை மிஞ்சிரும், ஜியோவை மிஞ்சிரும், எல்லாத்தையும் மிஞ்சிரும். அதிக வாடிக்கையாளர்கள் உள்ளது திருமணத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை. நீங்க உலகத்துல எந்த பகுதிக்கு வேணா நீங்க போங்க, உலகத்துல எந்த முக்கு மூலைக்கு நீங்க போங்க, நீங்க போவீர்களானா அங்க ஜனங்களை வித்தியாசமான முகங்கள்ல நீங்க பார்ப்பீங்க. நம்ம முகம் போலவே அவங்களுக்கு இருக்காது. அவங்க தோற்றமே வேற மாதிரி இருக்கும், முக பொலிவே வேற மாதிரி இருக்கும். அவருடைய கண்ணு, மூக்கு, வாய், காது எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். நம்மளை விட நம்மளால அதை கிரகிக்க முடியாது. வினோதமா பார்ப்போம். இது டிஃப்ரெண்ட் கிரீச்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஃபேஸஸ்ல அவங்க டிஃப்ரெண்டா இருப்பாங்க. நிறைய பேருடைய கலாச்சாரங்கள் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. வித்தியாசமான கலாச்சாரங்கள் இருப்பாங்க. நிறைய பேருடைய பாஷைகள் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. சமீபத்தில் சொன்னேன் பாருங்க, மனுஷன் பேசுற பாஷைகள் இன்றைக்கு வரைக்கும் பேச்சிலே வழங்குகிற மொழிகள் 7000 மொழிகள் இருக்கிறது. 7000 லாங்குவேஜஸ் மனுஷன் பேசுறான். உலகம் முழுவதும் அந்த பாஷைகள் பரம்பி இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு உலகத்தின் பகுதிகளுக்கு போனீங்கன்னா வித்தியாசமான மத சார்புகள் நீங்க பார்க்கலாம். வெவ்வேறான மத சடங்குகளை செய்கிறவங்களை நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துல போனீங்கன்னா ஒவ்வொரு சட்டங்கள் வித்தியாசமா இருக்கும், தேசங்களுடைய ஆட்சிகள் வித்தியாசமா இருக்கும், அவங்க புரிந்து கொள்ளுதல் வித்தியாசமா இருக்கும், அவங்க முக்கியத்துவங்கள் வித்தியாசமா இருக்கும், எல்லாமே வித்தியாசமா இருக்குங்க. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் அந்த இடத்துல எல்லாம் உயிரே வாழ முடியாது அப்படின்வாங்க.
நமக்கெல்லாம் ஒத்தே வராது அந்த கலாச்சாரம் அப்படின்வாங்க. நீங்கள் என்னன்னா பேசிடுங்க, கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கலாம், மொழி வேற மாதிரி இருக்கலாம், முகம் வேற மாதிரி இருக்கலாம், அவங்களுடைய ஆகாரம், அவங்களுடைய உடை, அவங்களுடைய பாவனை, அவங்களுடைய பழக்க வழக்கம், பாஷை, மொழி எல்லாமே வேற வேற இருக்கலாங்க. ஆனால் உலகம் முழுதுலையும் ஒரே ஒரு காமன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி அப்படின்ற உறவு உலகம் முழுவதும் பரம்பி இருக்கு. நீங்கள் ஐஸ்லாண்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க. நீங்கள் ஒரு வனாந்திரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு குடும்பம் இருக்கும். சாப்பாட்டுக்கே வழி இருக்காதுங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா போன்ற இடங்கள்லாம் சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, வீடு கிடையாது, தலை மேலே ஒரு கூரை கிடையாது, தண்ணி கிடையாது. ஆனால் குடும்பம்னு ஒன்று இருக்கும். ஒரு கணவன் மனைவின்னு இருப்பாங்க, அதுக்கு பின்னாடி 3 பிள்ளை வந்துட்டு இருக்கும். உண்மை. எல்லாமே ஃபெயில் ஆகலாங்க. எலக்ட்ரிசிட்டி ஃபெயில் ஆயிடலாம், ஹீட்டிங் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடலாம், வீடே இல்லாமல் போயிடலாம், என்ன உங்களுக்கு ரோடு இல்லாமல் போயிடலாம், எதுவுமே இல்லாமல் போயிடலாம். கல்யாணம் மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். எந்த கலாச்சாரம் எந்த முக்கு மூலையில் பார்த்தீங்கன்னாலும் இது இருக்கும். இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அந்த இடத்துல எல்லாமே கல்யாணம் நடத்துகிற விதமும் முறையும் வித்தியாசமாக இருந்தாலும் கல்யாணம் தான். அந்த கணவன் தன் மனைவியை நேசிப்பார், மனைவி கணவனை நேசிப்பாங்க. அவங்க ஒற்றுமையாக இருந்து பிள்ளைகளை பெற்றுக்கொள்வாங்க, அவங்க குடும்பத்தை வளர்ப்பாங்க, அவங்க சந்ததிகளை பெருக பண்ணுவாங்க, அவங்கள தங்க விதத்தில் மாடு மேய்ச்சாது அவனை பெரிய அழைக்கிடுவாங்க. தங்கள் வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்தால் கூட அவங்க விடுறதில்லை. என் பிரசங்கத்தை கேட்குற நிறைய பேர் நீங்கள் அதை சொல்வீங்க, பாஸ்டர் என்னுடைய மேரேஜ் ஃபெயில் ஆயிடுச்சு, என் பிள்ளையாவது நல்லா இருக்கணும் பாஸ்டர். ஏன் நீங்கள் தானே சூடுபட்டீங்க, உங்களுக்கு தானே ஃபெயிலியர் ஆச்சு, விட வேண்டியது தானே, விடுறீங்க? விட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு ஃபெயில் ஆனாலும் ஒரிஜினல் மேரேஜ் வந்து ஃபெயில் ஆகாது. அதில் இன்னும் நம்பிக்கை இருக்குது, அது இன்னும் அவசியமானது, அது தேவையானது, அது அழிக்க முடியாதது அப்படின்றத நீங்கள் ஆழ் மனதில் நீங்கள் உணர்றீங்க. உங்களுக்கு தெரியும், என்னுடைய மேரேஜுடைய டிசல்யூஷனுக்கு காரணம் வந்து என்னுடைய கணவனாக இருக்கலாம், என்னுடைய சுபாவமாக இருக்கலாம், அல்லது என்னுடைய சொந்தங்களால் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை, சரீர பிரகாரமான பிரச்சனை என்னன்னா இருக்கட்டும். எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க கல்யாணம் ஆகணும். எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து சொல்றதுக்கு, பாஸ்டர் எனக்கு தான் கல்யாணம் ஆகலை, அட்லீஸ்ட் இவளுக்காவது கல்யாணம் பண்ணிடணும் பாஸ்டர், அவளுக்கு நடத்திடணும் பாஸ்டர், அவனுக்கு நடத்திடணும் பாஸ்டர், நான் தான் இப்படி கல்யாணத்தில் நான் வாழாமல் போயிட்டேன், என் பிள்ளையாவது நல்லா இருக்கணும் பாஸ்டர், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு பாருங்க பாஸ்டர். அப்போ நான் ஆச்சரியப்படுவேன், நீங்கள் இவ்வளோ வாழ்க்கையில் அடிபட்டிருக்கீங்க, இவ்வளோ வேதனைப்படுறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அந்த திருமணம் உங்களை ரொம்ப கசப்பாக்கியிருக்கு. ஆனால் ஆழ் மனதில் அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், என்ன தான் நஷ்டம் வந்தாலும் இதை விட சிறந்தது வேற ஒன்றுமே வாழ்க்கையில் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், தேவனே அதை ஏற்படுத்தினார். ஒரு அழலியா சொல்லுங்க, தேவனே அதை ஏற்படுத்தினார். இட்ஸ் சம்திங் ஸோ ஹியூஜ். அதனால் நீங்கள் திருமணம் பண்ணவங்க, நீங்கள் ஒன்றை நல்ல ஆழ் மனதில் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு சிறுபான்மையில் இல்லை, நீங்கள் ஒரு பெரும்பான்மையில் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு தோல்வி முகத்தில் இல்லை, நீங்கள் ஒரு வெற்றி பயணத்தில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஏதோ நீங்கள் தான் உலகத்திலே ஏமாந்த பேர் வழின்னு நினைக்காதீங்க. சில பேர் நான் தான் ஏமாந்துட்டேன், நீங்கள் ஏமாளி கிடையாது. உங்களை போல ஸ்மார்ட் யாருமே கிடையாது. ஏன்னா யூ ஹவ் பீன் இன் தி லார்ஜஸ்ட் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட். இந்த உலகத்தில் மிக புகழ்ச்சியான, மிக பிரபலமான, உலகத்தின் முக்கு மூலையிலேயும் எல்லா இனம், மொழி, ஜாதி, எல்லா கலாச்சாரத்தில் உள்ள மக்களால் பேணி பாதுகாக்கப்பட்டு புகழப்படுகிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் பார்த்தா இருக்கிறீங்க. ஸோ யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் இட். திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு பெரும்பான்மைக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. யூ ஹவ் காட் லாட் ஆஃப் கம்பெனி. உங்களுக்கு ஏராளமாக உங்களுக்கு தோள் கொடுக்குற நபர்கள் எல்லா வகை விதத்தில் ஃபுல்லாக இருக்கிறாங்க. உங்களுக்கு கவலைப்படாதீங்க. சண்டை போடுற கும்பல் இங்கே இருக்கும், எழுத்து பேசுறது இருக்கும், நாக்கு நீண்டது இருக்கும், பயந்தது இருக்கும், ஒளிஞ்சது இருக்கும், திருட்டு கோட்டு இருக்கும், எல்லாம் இருக்கும். பயப்படாதீங்க, உள்ளே வாங்க. திருமண பந்தத்துக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லா வகை வெரைட்டியை நீங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் தான் தனியாக நம்ம தான் இப்படி இருக்கோமோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு இணையாக ஏராளமான கும்பல் இங்கே இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? சில பேர் பாஸ்டர் ரொம்ப கோவம் வரும் பாஸ்டர், அதான் பயமாக இருக்கு கல்யாணம். பயப்படாதீங்க, அந்த மாதிரி நிறைய கும்பல் இங்கே இருக்குது, வாங்க. சொல்லுது விளங்குதா உங்களுக்கு? சில பேர் பாஸ்டர் கல்யாணம் பண்ணுறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது, அப்படியா? இன்னும் கூட பயந்து சாப்பிட்றது இருக்குது, வாங்க உள்ளே வாங்க. கல்யாணம் பண்ணி 4 பிள்ளை பெற்று 2 பேர பிள்ளை வச்சுருக்கதே பயந்துட்டு உட்காந்துருக்கு, வாங்க. நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. நீங்கள் தனியாலாம் இருக்க மாட்டீங்க, வாங்க, உங்களுக்கு நான் கம்பெனி கொடுக்குறோம். எவ்ரி வெரைட்டி, எவ்ரி டிசைன் உள்ள இருக்கும். சிலது அடிச்சுக்கிடும், பிடிச்சிக்கிடும், அம்மா சேர்ந்துக்கிடும். எந்த ஆலோசனையும் கொடுக்க வேணாம். சிலர்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
கவுன்சிலிங்கில் கூட்டு உட்கார வச்சிங்கன்னா இந்த கதையும் கொஞ்சம் கேட்கணும், அந்த கதையும் கேட்கணும், ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டால் எல்லாம் முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட்ரைட் ஆகி ஃபிக்ஸ் ஆகி ஓடிடும். நம்ம எந்த வார்த்தையுமே எதுவுமே சொல்ல வேண்டியது. அவங்களே பேசிக்கிடுவாங்க, அவங்களே சண்டை போட்டுக்கிடுவாங்க, தீர்த்துக்கிடுவாங்க. அடித்தடி வராமல் நடுவில் பார்த்துக்கணும். அவ்வளோதான் நம்ம வேலை. அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆகிடும். எத்தனை பேரை என் காதால் கேட்டிருக்கேன், உன்னை கட்டினது ஒரு நாயை கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொன்ன அதே தான் நாய் இழுத்துட்டு வெளியே ஓடி இருக்கு. பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால இதை பற்றிலாம் பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா நாங்கள் வி ஆர் வெரி வெரி போல்டு. இதை போல ஒரு இன்ஸ்டிடியூஷன் உலகத்தில் ஒன்றுமே இல்லவே இல்லை. ஒரு நாள் வந்து அடி வாங்கி முகம்லாம் வீங்கி, அண்ணா அடிச்சுட்டாருண்ணா இங்கே பாருண்ணா அப்படின்னு வந்து நின்ன ஆட்கள், அண்ணா ஜோமனுண்ணா அப்படின்னு 2 பேரும் ஒன்றா வந்ததையும் பார்த்துருக்கோம். அதனால் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர், இல்லைன்னு நான் சொல்ல. சில வண்டி அப்பப்போ லீக் ஆகும், பிரேக் போயிடும். சில வண்டி ஓவர் ஃபாஸ்ட்டாக போயிடும். சில வண்டி லைட் இல்லாமல் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். பார்ட்ஸ் நிறையா இருக்குது. விளங்குது சொல்கிறது? விளங்குது அவங்களுக்கு? எல்லாத்துக்கும் உதாரணம் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது. யார் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நம்ம கையில் அங்கட மாதிரி ரெடியாக வச்சுருக்கோம். ஏம்மா நீ ஏமா அழுகுற? ஏற்கனவே ஒரு குடும்பம் இந்த மாதிரி வந்துட்டு இப்போ தான் போயிருக்கு, அவங்க சரியாயிட்டாங்க, நீனும் என்ன பண்ணலாம், சரியாயிடலாம். அப்படியா பாஸ்டர்? இந்த மாதிரியா பண்ணார் அவரு? அப்போ எங்கள் புருஷன் எவ்வளோ பரவாயில்ல பாஸ்டர். அந்த அம்மா, அந்த ஐயா பெரிய கம்ப்ளைண்ட் எடுத்து லிஸ்ட் மாதிரி எடுத்துட்டு வருவார். எப்படி இவளோடு வாழ்வதுன்னு சொல்லுங்க பாஸ்டர், நீங்க சொல்லுங்க பாஸ்டர். நம்ம இன்னொரு லிஸ்ட்டை காமிச்ச உடனே அவர் அதை மூடிட்டு, பரவாயில்ல பாஸ்டர் என் பொண்டாட்டி இல்லை ஆயிரமோ நினச்சேன், கடைசியில் பார்த்தா அவள் எவ்வளோ தேவலாம் பாஸ்டர், உங்களை நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணுறதுக்காக மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுச்சி போனவங்களும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, எத்தனை தோல்வியை நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பிரச்சனை சொல்லுங்கள், எத்தனை ப்ராப்ளம் நீங்கள் சொல்லுங்கள், திஸ் இஸ் சச் அ பிக் இன்ஸ்டிடியூஷன். ஒரு தோல்வியை வச்சு, ஒரு பிரச்சனையை வச்சு நீங்கள் இதெல்லாம் மோசம்னு டிசைட் பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ப்ளீஸ் டேக் ஹார்ட். எத்தனை பெரிய உலகமே புரட்டி போடுற பிரச்சனை உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. என்னன்னா அந்த டாக்டரை கண்டுபிடிக்கல, அவ்வளோதான். மருந்து கிடைக்கல, காலி ஆயிடுச்சு, இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. ஆனால் காலம் வரும்போது கண்டுபிடிச்சிடுவீங்க. there is no two problem, there is not a problem too big a marriage cannot face or handle. அதனால் வேதத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா, நம்ம இன்றைக்கு கூட, அதாவது வேதம் எழுதப்பட்டு சில சம்பவங்கள் நடந்து ஏறத்தாழ 4000 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கு கூட அன்னைக்கு இருந்த குடும்ப பிரச்சனை இன்னைக்கு தொடருது, தெரியுதா இல்லையா? ஆகார் பிரச்சனை தொடருது, இஸ்மவேல் பிரச்சனை தொடருது. என்ன உண்மையா இல்லையாங்க? வெளிப்படையாக பேசுகிறேன். யாக்கோபு பிரச்சனை இன்னும் தொடருது. உண்மை. இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இது அப்படியே இருக்கு. அது ஆரம்பத்துலேருந்து இதே தான். ஆதாம் தொட்டு இன்னும் பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இன்னும் மனைவி மாரை பார்த்து நீர் கொடுத்த ஸ்திரீன்னு சொல்லி ஜோம் பண்ணுற ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. உண்மையா இல்லையா? ஸோ யூ ஆர் நாட் என்ட்ரிங் இன் டு சம்திங் வெரி நியூ. நீங்கள் தான் முதல் முறை ஒரு ப்ராப்ளமாக பார்த்துட்டீங்க, உங்கள் குடும்பம் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா நினைக்காதீங்க. யோபின் மனைவி இன்றைக்கும் வேறு பேரோட உட்காந்துருக்காங்க. மிஸ்ஸஸ் யோபுன்னு இல்லை, வேறு மிஸ்ஸஸாக இருக்காங்க. பட் அந்த மனைவி அதே தான், அந்த சுபாவெல்லாம் அதே சுபாவத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லை? தாவீதுன்னு பேர் இல்லை, மற்றபடி அதே சேட்டை பண்ணுற ஆட்கள் இன்றைக்கு இருக்காங்க. உண்மையா இல்லையா? இட் இஸ் கண்டினியூவிங். த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் எவ்வளவு யூனிக்காக கொண்டு வாங்களேன், இது ஒன்றும் புதுசு கிடையாது. உங்கள் ஒரு ப்ராப்ளமை வச்சுட்டு தயவு செய்து நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் பார்த்த ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இந்த இன்ஸ்டிடியூஷனே மோசமானது நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணவே முடியாது. பிகாஸ் இட்ஸ் சச் அ ஹியூஜ் இன்ஸ்டிடியூஷன் வித் so much of success stories that there are in reality few sad stories. I agree. மேரேஜ் என்ற இன்ஸ்டிடியூஷன் வந்து அதில் உள்ள சந்தாதாரர்கள் பல கோடி பேர். அந்த பல கோடி பேரில் ஒரு சிலருக்கு லைன் வேலை செய்யலை, டவர் வேலை செய்யலை, பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சு, ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அஃப்கோர்ஸ். ஆனால் அதற்காக இது ஒன்றுக்குமே வேலைக்காகாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? இதை நிறுவினவர், இதை உண்டாக்கினவர், இதை ஆசீர்வதித்தவர், இதை மேன்மைப்படுத்தினவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. அதனால் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாரும், கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாரும், இனி கேட்க போகிற எல்லாரும் தைரியம் கொண்டு இருங்க. என் மேரேஜில் ஆண்டவருடைய டோட்டல் இன்வால்வ்மெண்ட் இருக்குது. God is involved in my marriage. I do not be afraid. என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் ஈடுபடுகிற ஒரு தேவன் இருக்கிறார்.
அதை நிறுவினவர் என்னோடு இருக்கிறார், அதை வடிவமைத்தவர் என்னோடு இருக்கிறார், நான் அவருடைய சித்தத்தின் மையத்தில் தான் இருக்கிறேன். பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு, அதற்காக நான் அதை கைவிடவே முடியாது. ஏனால் இதைவிட பெரிய ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் 7 நாட்கள்ல 6 நாட்கள் வேலை செய்கிறார். எத்தனையோ காரியங்கள் அவர் நிறுவினார். அதுல ஒண்ணு என்னன்னா திருமணம். அந்த திருமணத்தில் ஏற்படுகிற ஒரு சின்ன பிரச்சனையை ஆண்டவர் கூட பார்த்து பதறவே இல்லை. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் மேரேஜ் என்னவாச்சு? ப்ராப்ளம்ல போச்சு இல்லையா? ஆதாம் ஏவாள் முதல் கல்யாணம் பார்த்தீங்கன்னா வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நடுவில் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. மனைவியை கேட்டால் கணவனை சொல்றாரு, கணவனை கேட்டால் மனைவியை சொல்றாங்க, மாற்றி மாற்றி பேசுறாங்க. அற்புதமாக அருமையாக ஆரம்பித்த கல்யாணம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அவமானத்தில் போய் முடிஞ்சிருச்சு இல்லை? கல்யாணம் பண்ண புது மணவனும் புது கணவனும் மனைவியும் எங்கேப்பா இருக்கிறீங்க கேட்டால் தோட்டத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணீங்கன்னா, நாங்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டோம், உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம், நாங்கள் கீழ்ப்படியாமல் போயிட்டோம்னு சொல்லி அறிக்கையிடுறாங்க. ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அங்கே நடந்துருச்சு. ஆண்டவர் வீட்டை காலி பண்ணிட்டாரு, தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. ஆனாலும் ஒன்றா தான் அனுப்பி விட்டாரு. அதே குடும்பத்தை வைத்து ஆண்டவர் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு வம்சத்தையும் உங்களை என்னையும் சேர்த்து ஒரே ரத்தத்தினால அந்த ஒரே பிரச்சனை மிகுந்த குடும்பத்தில் இருந்தால் அத்தனை பேரையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. உண்மையா இல்லையா? இன்னும் சொல்ல போனா அதே சந்ததியில நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இதை விட என்னங்க பிரச்சனை? பயப்படாதீங்க. எவ்வளவு பெரிய போராட்டத்தில் உங்க லைஃப் போனா கூட பயப்படாதீங்க. கர்த்தர் அதை சரி பண்ணுவார். அதை தாண்டி ஒரு வாழ்க்கையை தருவார். அதை சீர்படுத்துவார், அதை ஸ்திரப்படுத்துவார். அதுல என்ன மாற்றங்களை உண்டாக்கணுமோ கர்த்தர் மாற்றுவார், அதை அழகுபடுத்துவார். உடைந்தவைகளை திரும்ப எழுப்பி கட்டுவார், விழுந்து போன கூடாரங்களை திரும்ப நிறுத்துவார். ஆமென். நம்ம தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே. அதனால நீங்க பயப்படாதீங்க. யூ ஆர் இன் குட் பிளேஸ். திருமணம் செய்த ஒரு இடம் ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம் நினைக்காதீங்க. தேவனுடைய அரவணைப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அவருடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறீங்க, அவருடைய நோக்கத்துக்குள்ள இருக்கிறீங்க, அவருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க, அவருடைய கை வனைந்த ஒரு இடத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இது அவருடைய ஆலோசனைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அவருடைய நிறுவனத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இன்னும் எல்லாத்துக்கும் மேல ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புறேன். ஏன் இந்த திருமணம் நம்ம வாழ்க்கையில் அவசியம்? இத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நடுவில் இந்த திருமணம் ஏன் அவசியம் என்று நீங்கள் கேட்பீர்களானா, நம்பர் 4, the final one, the last one, because God is still interested in marriage. இத்தனை பிரச்சனை போராட்டத்தின் நடுவிலேயும் தேவன் இன்றைக்கும் திருமணத்தை நேசிக்கிறார். திருமணத்தின் மேல் ஆர்வம் உள்ளவராய் இருக்கிறார். அதன் மேல் அவருடைய கரிசனை இன்றைக்கும் இருக்கிறது. 4000 ஆண்டுகளாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா திருமணமும் எல்லா குடும்பமும் வெற்றியாய் நடக்கவில்லை. சில பிரபலமான குடும்பங்கள்ல பெரிய போராட்டங்கள் வந்திருக்கிறது. உண்மையா இல்லையா? வேதத்தில் உள்ள பிரபலமான குடும்பங்களை பாருங்க. ஆபிரகாமின் குடும்பம், ஈசாக்கின் குடும்பம். ஈசாக் தான் மனைவியே இல்லை, சகோதரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாக்கோபின் குடும்பத்தை பாருங்க, ரொம்ப பரிதாபம். அது மரணம் வருது, காட்டி கொடுத்தல் வருது, மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் அங்கிருந்தே ஆரம்பிச்சு தான் வருது. வண்டி கிளம்பி வருது. எல்லா குடும்பத்தையும் லைனா ஒன்னொன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பம் ஒரு சில குடும்பங்களை தவிர ஏராளமான பிரச்சனைகளோட தான் அந்த குடும்ப பயணம் பயணித்து வருகிறது. இப்படியெல்லாம் போராட்டம் பண்ணி அடிச்சு உடைச்சு இதெல்லாம் சொட்டை பார்த்து இது எல்லாத்தையும் பாடி ஒர்க் பண்ணி எல்லாம் சரி பண்ணி ஷேப் பண்ணி லைனா ஆண்டு அந்த ட்ரெயினை கொண்டு வர்றாரு. எங்கேருந்து? ஆதாம்லேருந்து இழுத்துட்டு வர்றாரு இவர் பிறக்கிறதுக்கு. வண்டியை பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் டென்ட் விழுந்துருக்குது. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? எல்லா பக்கமும் அடி, வழியெல்லாம் ஆக்சிடென்ட் தான். எல்லா பக்கம் திரும்பினா சொட்டை தான் வண்டியில். எல்லாம் கொண்டு இழுத்துட்டு இயேசு பிறந்தார். கடைசியில் யோசேப்பின் குமாரனாக மரியாளின் குமாரனாக பிறந்துட்டார். பிறந்து அப்பாடி அப்பா சேர்ந்துட்டோம், உலகத்தை ரட்சிக்கணும்னு வந்துட்டோம், இதோட குடும்பத்தை இதோட திருமணத்தை ஒழிச்சிடணும்னு வந்தாரா? இல்லையே. ஃபர்ஸ்ட் அற்புதமே எங்க போய் செஞ்சிருக்கிறாரு? எப்படி இருக்கு பாருங்க. அங்கேயாவது ஒரு பிரசங்கம் பண்ணிருக்கலாம்ல. எப்பா ஆதாம்லேருந்து ஆரம்பிச்சு சேர்ந்ததுக்கு என்ன பாடு தெரியுமா? வழியில யார் யாரோ உள்ள போந்திருக்காங்க, என்னென்னமோ நடந்திருக்குப்பா பிரச்சனை, ஜாக்கிரதையா இருந்துக்கோ, கல்யாணம் மட்டும் பண்ணிடாது அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணாரு. பழைய ரசத்தை புது ரசமா மாற்றி அவங்களை எல்லாரும் சந்தோஷப்படுத்தி லெட் த மேரேஜ் கண்டினியூன்னாரு. தொடர்ந்து திருமணம் நடக்கட்டும். சரி, இதோட விட்டாரா?
ஆட்டுக்குட்டியானவரின் திருமணத்திற்கு மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாள். ஐயோ, இன்னும் முடியலையா? உலகத்தோட தான் முடிஞ்சதுன்னு பார்த்தா பரலோகத்தில் என்னதானா? சொல்லுங்க, கல்யாணம் அங்கேயும் தான். நீங்க இங்கே எஸ்கேப் ஆயிடலாம். எனக்கு தரிசனம், எனக்கு அழைப்பு, எனக்கு பிரதிஷ்டை என்னன்னா நீங்க எஸ்கேப் ஆயிவாங்க. அங்க வரும்போது எல்லாரும் யார் தான்? மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தான். கவலைப்படாதீங்க, அங்க நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. ஆண்டவர் இந்த திருமணத்தின் மேல் தான் வைத்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் நித்திய காலம் வரைக்கும் என்ன செய்யலன்னா அவர் மாற்ற போகிறதே இல்லை. அல்லேலூயா. பயப்படாதீங்க, அவர் இன்னைக்கு இன்வால்வ்டா இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய ஈடுபாடு அதில் இருக்கு. அதனாலதான் மல்கியாவில் வாசிக்கிறோம். வாசிங்க, மல்கியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. 2:14 நமக்கு தெரிந்த வசனம் தான், ஆனா நல்ல வசனம். ஏன் என்று கேட்கிறாய், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவி ஆகிய அவளுக்கு நீ என்ன செய்கிறாய்? துரோகம் செய்தாயே. பாருங்க, கல்யாணம் பண்ணாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, போக வேண்டியதானே. நடுவில் நின்றுக்கிட்டு எப்படி இருக்காராம்? சாட்சியாய் இருக்கிறார். ஒட்டு போக மாட்டேன் உன்னை. கல்யாணம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நின்று சாட்சியா இருப்பார். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது எபிரேயர் 13:4 வாசித்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரை விபச்சாரக்காரரையும் தேவன் என்ன செய்வார்? நியாயந்திருப்பார். இழுத்துட்டு போயிடுவார். கடைசி நாள் வரைக்கும் விடமாட்டார் உங்களை. அதனால மேரேஜ் ஆண்டவர் இணைச்சாரு, ஏற்படுத்தினார், ஐடியா கொடுத்தாரு, இன்வால்வ் பண்ணார், எல்லாம் விட்டுட்டு அதோட மறந்துட்டார் நினைச்சிடாதீங்க. கடைசி நாளைக்கு விடமாட்டார். He gets involved in the process. இதனால் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலும் தைரியம் உண்டாகிறது. என்ன ஆறுதல்னா, என் வாழ்க்கையில் என்ன துரோகம் நடந்தாலும், என்ன பிரச்சனை நடந்தாலும், என்ன உடை வந்தாலும் என் தேவனுக்கு சாட்சியா இருந்து என்னை கண்காணிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவேளை என்னுடைய கணவனோ மனைவியோ எனக்கு துரோகம் செய்தாலும் எங்க அப்பா அம்மா அதை கண்டுகொள்ளாம போகலாம், அவங்க அப்பா அம்மா கண்டுகொள்ளாம போகலாம், ஊர் வேற விதமா பேசலாம், ஆனா கர்த்தர் கடைசி நாள்ல நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால சில பொருள்லாம் வாங்கினீங்கன்னா, நேற்று கூட ஒரு பொருளை வாங்கினேன். ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணது என்னன்னா வாரண்டி எவ்வளோன்னு செக் பண்ணேன். ஏன்னா இந்த காலத்தில் வாங்குற பொருள் இன்னைக்கு வாங்குறது நாளைக்கு வேலை செய்யுமா தெரியல. ஸோ முதல்ல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டேன். அதில் போட்டிருந்தாங்க 15 நாளைக்குள்ளே நீங்கள் வாங்கினதை பில்லோட ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த பொருளுக்கு 1 வருஷம் வாரண்டின்னு போட்டிருந்தாங்க. நான் உடனே போய் அதை வாரண்டியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்படி நம்ம உலகம் இருக்குது. அந்த 1 வருஷத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை எடுத்துகிட்டு போனால் நம்மகிட்டே காசு வாங்கி வாரண்டியை முடிச்சு கொடுத்துட்றாங்க. அந்த அளவில் வாரண்டி இருக்குது. இப்படி தானே? எதுக்கு நம்பிக்கை இல்லை. கையில் பொருளை எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். அதோடைய கஷ்ட நஷ்டத்தை நம்ம தான் பார்க்கணும். கம்பெனி இப்போ பொறுப்பெடுக்கவே மாட்டேங்குது. எதுவுமே வாரண்டி கிடையாது. எல்லாத்துக்கும் புதுசு விளக்கம் கொடுப்பாங்க. பேசும்போது சொன்னால் பம்பர் டு பம்பர்னுவாங்க. இன்சூரன்ஸ் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ். அதுக்கப்புறமா போய் நீங்கள் வண்டியை இடி படிச்சு கொண்டு போய் நிறுத்துனீங்கன்னா, சார் பம்பர் டு பம்பர் தான் சார், பம்பர் பார்க்குறோம், நடுவில் இருக்கிறது நீங்கள் தான் சார் பார்க்கணும். புரியுதுங்களா? புது விளக்கெல்லாம் கொடுக்குறான். சார் கிளாஸ் எல்லாம் கவர் ஆகாது சார், உடையிற பொருள். அப்போ வண்டியே உடையிற பொருள் தான். சீட்டுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிடையாது சார். சீட்டு நீங்கள் தான் வாங்கி போட்டுக்கணும். நான் வீட்டில் நம்ம தலையணையை தூக்கிட்டு உட்கார முடியும்? சீட்டுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்கறது கொஞ்சம் தான், மொத்தத்தையும் நம்ம தான் திரும்ப கட்டணும். இந்த மாதிரி உலகம் இருக்குங்க. இன்சூரன்ஸ் பாலிசி இதை நம்பிக்கிட்டு நம்ம என்ன வெளியே பேசுகிறோம் தெரியுமா? இன்சூரன்ஸ் போட்டோம், நாங்கள் வண்டி நாங்கள் ரினியூ பண்ணிட்டோம், இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க. ஆனால் ஆண்டர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இன்சூரன்ஸ் எவ்வளோ தெரியுமாப்பா? மேரேஜுக்கு இன்சூரன்ஸ் ஆண்டர் கொடுக்குறாரு. பாலிசி என்ன பாலிசி தெரியுமா? 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 40 வருஷம்லாம் கிடையாது. நித்தியத்துக்கு இன்சூரன்ஸ். கவலைப்படாத. இந்த உலகத்தில் ஏதாவது நடந்து ஏதாவது உடச்சி கிடச்சி போச்சு, பயப்படாத. மேலே வரும்போது நான் பார்த்துக்கிறேன். யார்கிட்ட எப்படி கணக்கு வாங்கணும், எப்படி கணக்கை கழிக்கணும் எனக்கு தெரியும். வேசி கள்ளனை விபச்சாரக்காரனையும் தேவன் என்ன செய்வார்? அதனால பயப்படாதீங்க. யூ ஆர் இன் வெரி குட் பாலிசி. உலகத்தில் இருக்க பெஸ்ட் பாலிசி ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. உங்க மேரேஜ் ஃபுல்லி கவர்ட், ஃபுல்லி இன்ஷூர்ட். அதனால நிறைய பேர் உள்ள நுழைய ஏதாவது ஆயிடுமா, உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பயப்படாதீங்க. எல்லாம் இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்கு, ரெடியாக ஆண்டர் வச்சிருக்காரு. அந்த பாலிசி அங்கங்கே தொலைஞ்சு கிழஞ்செல்லாம் போகாது, ரெனியூவலே தேவையில்லை. டோட்டல் லைஃப் டைம் ஃபார் இட்டர்னிட்டி இன்சூரன்ஸ். டோன்ட் பி அஃப்ரைட். உங்கள் திருமணத்தை பார்த்து எந்த நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அதை ஆளுகை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஜஸ்ட் இன் கேஸ் மேரேஜ் ஃபெயில் ஆயிடுச்சு வச்சுக்கிடுங்களேன். எப்படி ஃபெயில் ஆகும்? ஒரு நேச்சுரலான விதம் ஃபெயில் ஆகிறது என்னன்னு சொன்னால்,
மரணம் நம்ம பிரிக்க மட்டும் நம்ம வந்து வாக்குறுதி கொடுக்குறோம்ல. அப்போ அன்றைக்கே நம்ம சொல்லிடுறோம், இன்சூரன்ஸ் ஒரு நாள் உடஞ்சிரும் போலகுது, என்றைக்கா ஒரு நாள் மரணம் என்ன பண்ணிடும், நம்மளை பிரிச்சிரும்னு சொல்லி நம்பி தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். மரணம் பிரிச்சிருது. மரணம் பிரிச்சிருச்சு அப்படின்னு உடனே திருமணத்துக்கு முடிவு ஆண்டர் கட்டலை. திருமணம் பண்ணவங்களை ஆண்டர் மறந்துடல. வேதம் சொல்லுது, திக்கற்றவர்களையும் விதவைகளையும் என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை ஆதரிப்பேன். அல்லேலூயா. பயப்படாதீங்க, உங்க மேரேஜ் இந்த உலகத்தில் முடிஞ்சிடலாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமானின் சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார். இதுக்கு மேலே என்னங்க இன்சூரன்ஸ் வேணும் உங்களுக்கு? கைவிடப்பட்டவள், திக்கற்றவள், ஒன்றுக்கும் உதவாமல் நிற்கிற ஒரு பெண்ணையும் அவள் அழுகுரலை தேவன் வனாந்திரத்தில் கேட்டு அவளுக்காய் துறவை உண்டாக்குகிற ஒரு நீதி உள்ள தேவன் நமக்கு இருக்கிறாருங்க. ஏங்க பயப்படுறீங்க நீங்க? வீட்டை விட்டு துரத்தப்பட்டாள், வேண்டாம் என்று துரத்தப்பட்டாளுங்க. அவள் விரும்பி கல்யாணம் பண்ணல, கட்டாயத்தினால கல்யாணம் பண்ணப்படுற ஒரு அடிமை. அந்த அடிமையினுடைய மேரேஜ் உடஞ்சிருச்சு. ஒரு பிள்ளையோடு ஒரே ஒரு புட்டி தண்ணி அப்பத்தை கொடுத்து அனுப்பி விட்டார், போயிட்டு வா வனாந்திரத்தில் போ. அலைஞ்சு திரியிறா அவன். பிள்ளை பசி துடிக்கிறான், தாகத்துக்கு அழுகிறான், யாருமே இல்லைங்க கூப்பிடுறதுக்கு. கட்டினவன் வேண்டாம் என்று விட்டு விட்டான். வேதம் சொல்லுகிறது, அந்த வனாந்திரத்திலே ஆகாரின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், ஆகார்ட்ட வந்து பேசினார். அதாங்க திருமணம். மனுஷன் உங்களை கைவிடலாம், வாழ்க்கை முடிந்து போகலாம், திருமணம் முறிஞ்சு போகலாம், ஆனா அதை நடத்தி வைத்த கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு அவரே நாயகராக இருப்பார், அவரே ஹஸ்பண்டாக இருக்கார். அவர் சொல்றாரு, உலகத்திலும் ஹஸ்பண்ட் இழந்துட்டா கூட பயப்படாத, நான் உனக்கு ஹஸ்பண்டாக இருக்கேன், நான் உன்னை திக்கற்றவனா விடவே மாட்டேன். இன்ஃபேக்ட் இங்கிலீஷில் எனக்கு ரொம்ப அந்த வேர்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன் சொன்னார், உங்களை திக்கற்றவர்களாக நான் விடேன் அப்படின்னு தமிழில் இருக்கு. ஆங்கிலத்தில் வந்து எப்படி இருக்குன்னா, ஐ வில் நாட் லீவ் யூ as orphans. இன்னொருமா சொன்னால், உங்களை அனாதைகளாக நான் விட மாட்டேன். நீ அனாதைன்னு சொல்லவே முடியாது. நீ இந்த திருமணத்துக்குள்ள நுழைந்து அதில் என்ன கஷ்டம் நஷ்டம், என்ன போராட்டம், என்ன நிந்த அவமானம், என்ன போராட்டம் பாடு எது வந்தாலும் பரவாயில்ல, ஐ டேக் த கேரண்டி. உன்னை நான் கவனிச்சுக்கிடுவேன், உன்னை பராமரிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னோடு நான் துணை நிற்பேன். வழக்கரத்தை உன்னை பிடிச்சி நான் சொல்கிறேன், இது பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை இந்த மாலையில், பாஸ்டர் இந்த கல்யாண நாளே எனக்கு கொஞ்சம் பயம், கல்யாண வாழ்க்கைன்றது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கேன், நான் என் குடும்பம் போகிற விதம், நான் போகிற பாதையெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவே இருக்குது, என் ஃப்யூச்சர்லாம் எப்படி இருக்கும், என் ஹஸ்பண்டுடைய போக்கு ஒரு மாதிரி இருக்குது, என் ஒய்ஃப் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்ருக்கா, என் ஃப்யூச்சர்லாம் என்னப்பா சார், இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி தான் நான் வந்து வாழ போகிறேன், பயந்து மாறி இருக்கீங்களா நீங்கள்? சில பேர் வந்து ஒருவேளை தேவ சுத்தத்தை அறிஞ்சு நான் செய்யாமல் போயிட்டேனோ, ஒழுங்காக ஜெபிச்சு நான் கல்யாணம் பண்ணாமல் போயிட்டேனோ, அவசரப்பட்டேனோ, ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு ராத்திரி பகலாம் அழுது உள்ள குமுறிக்கிட்டே இருக்கீங்களா? பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதே சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்கள் உடைந்த பகுதிகளை கர்த்தர்ட்ட கொடுங்க, அவர் அதை சீர்படுத்த வல்லவர், அவர் குணமாக்க வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வருங்கால பயங்களை கர்த்தர்ட்ட கொடுங்க. நான் சொல்றேன், சில வேளையில் குடும்பத்தில் வந்து ஏராளமான பிரச்சனைகள் வரும். அதாவது பிள்ளை இருந்தால் ஒரு பிரச்சனை, பிள்ளை இல்லைன்னா ஒரு பிரச்சனை, உருவான பிள்ளையை பற்றி ஒரு பிரச்சனை இப்போ வருது. அந்த பிள்ளையை தொடர்ந்து காப்பாற்றணுமா, கலைக்கணுமா, என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உலகம் கொடுக்குது இல்லை? இப்போ இதெல்லாம் நீ கேட்கும்போது, ஆண்டவரே இது எப்படி நான் வளர்க்க போகிறேன்? ஈஸியான சொல்யூஷன் உலகம் கொடுக்குது, கலைச்சரு, நீ எப்படி வளர்ப்ப, எப்படி ஃபீஸ் கட்டுவ, எப்படி சாப்பாடு போடுவ, உனக்கு ஹஸ்பண்டுக்கு இந்த சம்பளம் இல்லை, உனக்கு இந்த சம்பளம் இல்லை, வருமானம் இல்லை, நீ எப்படி வளர்ப்ப, இப்படி எத்தனையோ கேள்வி வரும்போது என்ன ஆண்டவரே செய்கிறது? கலங்குறீங்களா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் என்னமோ தனியாக ஒரு தனிக்காட்டா நீங்கள் ஒரு ஆடு போல் ஆண்டு அலைய விடலை, பயப்படாதீங்க. நிறுவினவர் கர்த்தர், நடத்துகிறவர் கர்த்தர், இணைத்தவர் கர்த்தர், கொண்டு போய் சேர்க்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நாடோடியா 40 வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் 6 லட்சம் புருஷன், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலையா ஆண்டவர்? விதைக்கவும் கிடையாது, அறுக்கவும் கிடையாது, களஞ்சத்தில் சேர்க்கலை. அப்படி பறந்துக்கிட்டு இருக்கிற காகங்களை ஆண்டு போஷிக்கலையா? உங்களை போஷிக்க மாட்டாரா? ஏன் பயப்படுறீங்க? தனிமையாக இருப்பது நல்லதுலன்னு அவர் ஐடியா கொடுத்தாரு. மனுஷனை தூங்க வச்சு அவரே துணையை ஏற்படுத்தினாரு. அந்த காரியத்தில் திருமணத்தில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டாரு. இன்றைக்கு வரைக்கும் அதை கண்காணிக்கிறார், சாட்சியாக இருக்கிறாரு. அவர் கைவிட்டுருவாரா? பயப்படாதீங்க. உலகம் சொல்ற நியூஸை பார்த்து பயந்துடாதீங்க. யாரோ ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரச்சனையை பார்த்து நீங்க பதற்றப்படாதீங்க. நிறைய பேர் எங்கேயோ நடந்த ஒரு நியூஸை பார்த்து இங்கேயே உங்களுக்கு சாப்பாடு ஓடாது பார்த்தீங்களா? நியூஸை பார்க்கும் போதே உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணும்.
இதே இது நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும்னு. உண்மைதான், சில பதற்றங்கள் நமக்கு வரும். சில குடும்ப அங்கத்தினர்கள் யாராவது சொந்தங்களை பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் ஒரு ப்ராப்ளமு, ஒரு டிஃபிகல்ட்டி. நான் உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு தாழ்மையாக நான் பேசுகிறேன். உங்கள் சொந்த அப்பா அம்மாவுடைய லைஃப் மேரேஜ் உடஞ்சிருக்கும். வேதனையோடு நான் சொல்கிறேன். உங்கள் சொந்த அப்பா அம்மா பிரிஞ்சு போயிருப்பாங்க. உங்கள் சொந்த அப்பாவை உங்கள் மனைவியை தரக்குறைவாக நடத்துறதை உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு துரோகம் செய்ததை நீங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க. அவங்க குடும்பம் மிக வேதனையான ஒரு நிலைக்கு அவங்க போனதை நீங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க. உங்கள் அம்மா விடுற கண்ணீர், உங்கள் அப்பாவுடைய வேதனையை பார்த்தே நீங்கள் வளர்ந்த ஒரு பிள்ளையாக இருக்கலாம். உன் மனசில் என்ன வந்துடும் தெரியுமா? நீ மாம்சத்தில் என்ன ஒரு எண்ணம் வரும் தெரியுமா? நம்ம மட்டும் கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாது, வேறு எதை வேணாலும் பண்ணலாம், கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாது. இது நமக்கு தேவையில்லாது. எங்கள் அம்மாவுடைய கண்ணீரை பார்த்தது போதும், எங்கள் அப்பா பட்ட வேதனையை பார்த்தது போதும், எங்கள் குடும்பம் பட்ட வேதனை பார்த்தது போதும், கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. இட்ஸ் நாட் சச் a small institution that your father and your mother invented. இந்த திருமணம் என்பது உங்களுடைய அப்பாவும் உங்கள் அம்மாவும் தெரிந்தெடுத்து அவங்களே கண்டுபிடிச்சு ஆரம்பித்த ஒரு காரியம் கிடையாதுப்பா. இது தொன்று தொட்டு ஆதி காலம் முதல் தேவனால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். இது ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவனை ஆணும் பெண்ணும் என்று உண்டாக்கி அவனை ஒரே மாம்சமாக தேவன் நினைத்தார். இது நேற்றைக்கு நடந்த ஒரு பிரச்சனை கிடையாது, நேற்றைக்கு ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் கிடையாது, நேற்றைக்கு ஆரம்பிச்ச ஒரு நிறுவனம் கிடையாது. இது ஆதி முதல் தொன்று தொட்டு நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். இத்தனை ஆதி முதல் வளர்ந்த பெருகின இந்த உலகத்தை ஆக்கிரமித்த கோடான கோடி மக்கள், லட்சோப லட்ச சந்ததிகளை நடத்தி வந்த கர்த்தர் உன்னை நடத்த மாட்டாரா? பயப்படாத. கைவிடப்பட்டவர்கள் திக்கற்றவர்களையும் கைவிடாம பாதுகாத்தாரே, அவர் உன்னை விட்டுருவாரா? கைவிட மாட்டார். அவரை சார்ந்து கொள்ளுங்க. ஏன் திருமணம்? 4 காரணங்கள். பிகாஸ் காட், இட் வாஸ் காட்ஸ் ஐடியா. இது தேவனுடைய ஆலோசனை, இது தேவனுடைய ஞானம். நம்பர் 2, why marriage is important? Because God was involved in it. ஆண்டவர் அதை நிறுவுவதற்கு, தேவன் அதை ஏற்படுத்துவதற்கு அவர் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார், அவரே சிருஷ்டித்தார். 3வது, why marriage is important is because God instituted it. இந்த உலகத்திலே நிறுவினவர் கர்த்தர். 4வது, ஏன் திருமணம் முக்கியமானது என்றால் because God is still interested in marriage. இத்தனை தோல்விகள், இத்தனை பிரச்சனைகளை கண்டுவிட்டு ஆண்டவர் ஒதுக்கி போனவர் அல்ல. இன்றைக்கு அதில் சமாதானம் பண்ணுகிறவராய், கட்டுகிறவராய், எழுப்புகிறவராய், நாயகராய், துணையாய், திக்கற்றவர்களுக்கு தகப்பனாய், தாயாய் கூட இருந்து அந்த குடும்பத்தோடு தோள் கொடுத்து ஒருத்தர் வர்றாருங்க. பயப்படாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், இங்கே இந்த மீட்டிங்கை கேட்டுட்டு இருக்கும் போதே, பார்த்துட்டு இருக்கும் போதே, சார் எங்கள் அம்மா மட்டும் இங்கே இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும், எங்கள் அப்பா இருந்திருந்தா வேற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்லியிருக்கலாம். ரைட் நாவ் நீங்கள் அதை யோசிச்சுட்டு இருக்கலாம். எங்கள் டேடி இருந்தால் அப்படி பண்ண விட்டுருக்கவே மாட்டார். ஒருவேளை சில பேர் சொல்லிட்டு இருக்கலாம். இப்போ நான் பேசும்போது நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், எங்கள் டேடி இறந்ததுனால நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், எங்கள் மம்மி இல்லாதனால நான் கல்யாணத்தை பண்ணவே மாட்டேன். நான் சொல்லுவேன், உங்கள் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் உன்னை சேர்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். பயப்படாத. உங்கள் அப்பா அம்மா உன்னோடு இல்லாமல் போனாலும், நீ நம்பினவர்கள் உன்னை கைவிட்டாலும் உன்னை கைவிடாமல் தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். ஆமேன். திருமணத்தில் ஒரு உடையும் வந்துருச்சா? திக்கற்றவர்களாக மாறிட்டீங்களா? கைவிடப்பட்டவர்களாக மாறிட்டீங்களா? ஏன் கணவனை இழந்த ஒரு விதவையாக, மனைவியை இழந்த ஒரு சகோதரனாக நீங்கள் நிற்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கைத்தோட முடிஞ்சிடல. இதை ஆரம்பித்து, இதை வடிவமைத்து, இதை ஆசீர்வதித்து இத்தனை வருஷம் உங்களை கொண்டு வந்து நிலைநிறுத்தின கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். எழுப்பி நிற்கலாமா? எழுப்பி நிற்போமா?